கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாய் இருக்கிறோம். ஜெபத்தோடு கேட்போமா? கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாயிருக்கிறேன். கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாயிருக்கிறேன். கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாயிருக்கிறேன். பேசிட ஆசை, குரல் கேட்டிட ஆசை, உம்மோடு பேசிட ஆசை, குரல் கேட்டிட ஆசை. கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாயிருக்கிறேன். கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாயிருக்கிறேன். உம்மருகினில் நான் அமர்ந்து என் வேதனை சொல்லிட ஆசை. உம்மருகினில் நான் அமர்ந்து என் வேதனை சொல்லிட ஆசை. உம்மோடு நான் நடந்து உம்மை போல் மாறிட ஆசை. உம்மோடு நான் நடந்து உம்மை போல் மாறிட ஆசை. ஆசை 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 ஆசை. கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாயிருக்கிறேன். கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாயிருக்கிறேன். பேசும் பேசும் ஏசப்பா என்னோடு பேசும். பேசும் பேசும் ஏசப்பா என்னோடு பேசும். கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாயிருக்கிறேன். கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாயிருக்கிறேன். எல்லாம் நெஞ்சில கையை வச்சு சொல்லுவோமா? கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாய் இருக்கிறோ. ஆமாப்பா, கொஞ்ச நேரம் உங்கள் பிள்ளைங்க கிட்ட நீங்கள் மனம் திறந்து பேசுங்கப்பா. உங்கள் வார்த்தையை கேட்க என் பிள்ளைங்க ஆசையாக வந்திருக்காங்கப்பா, ஏக்கத்தோடு வந்திருக்காங்கப்பா. ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்த பிள்ளைங்க எல்லாம் ஆசையாக உங்கள் வார்த்தைக்காக உட்கார்ந்துருக்காங்க டேடி. இன்றைக்கு கிறிஸ்துவின் சேனை நடத்துகிற பேரின்ப பெருவிழா 3வது நாள் என் ஆண்டவருடைய சன்னிதானத்தை தேடி நான் போகிறேன். ஆண்டவர் கட்டாயம் எனக்கு ஒரு வார்த்தை தருவார். அந்த ஒரு வார்த்தை இடிஞ்சு கிடக்கிற என் குடும்பத்தை கட்டுமே. அந்த ஒரு வார்த்தை கேள்விக்குறியாக இருக்கிற என் பிள்ளையுடைய வாழ்க்கையை கொஞ்சம் விளக்கேற்றி வைக்குமே. அந்த ஒரு வார்த்தை
வாழ்வா சாவான்னு வழி தெரியாமல் நடக்கிற எனக்கு ஒரு புதிய வாழ்வை உருவாக்கி கொடுக்குமேன்னு சொல்லி வாழ்வு கொடுக்குற உங்கள் வார்த்தையை கேட்க என் பிள்ளைங்க வந்திருக்காங்கப்பா. நீங்கள் கூட சொன்னீங்களே, மனுஷன் வாழ்கிறது சாப்பாட்டினால மட்டும் இல்லைப்பா, என் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் என் பிள்ளைகள் வாழ்வார்கள் என்று சொன்னீரே, என் பிள்ளைகள் பிழைப்பார்கள் என்று சொன்னீரே. வாழ்வு கொடுக்குற உம்முடைய வார்த்தையை என் பிள்ளைகளுக்கு பெற்றுத்தார். சின்ன சாமுவேல் சொன்ன அதே ஜெபத்தை நாங்களும் சொல்லுகிறோம். தெய்வமே பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து முன்னையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? என் வேதம் சொல்லுகிறது, என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நானே நேர இறங்கி வந்து என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. இன்றைக்கு சாயங்காலம் 6:30 மணியிலிருந்து இந்த இடத்திலே நாம் ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி கொண்டிருக்கிறோம். எனவே நம்மை ஆசீர்வதிக்கும்படி சிங்காசனத்தில் இருக்கிற ஆண்டவர் நம்மத்தில சிங்காசனம் போட்டு உட்கார்ந்துட்டார். அல்லேலூயா. இந்த உலகத்திலே உங்களுக்கு அநேக பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, கடன் பாரங்கள் உண்டு, வியாதிகள் உண்டு. ஆனாலும் அவை எல்லாவற்றையும் ஒரே ஒரு வார்த்தையை அனுப்பி மாற்றி போடுகிற இயேசு நம் அருகாமையிலே உண்டு. ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். எனவே சரியாக 1 மணி நேரம் நானும் எனக்கு ஜீவனை தருகிற ஆண்டவருடைய வார்த்தைகளும் என்று சொல்லி, யார் யார் உங்கள் இருதயத்தை திறந்து ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பீர்களோ, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் நடக்கும். ஆமென். 2000 வருஷங்களுக்கு முன்பாக பவுல் பிரசங்கித்து கொண்டிருக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து பிரசங்கித்து கொண்டிருக்கும் பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதான வல்லமை இறங்கினது உண்மைன்னா, இன்றைக்கு இந்த ஊழியக்காரன் பிரசங்கித்து கொண்டிருக்கும் பொழுதே உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. அற்புதம் நாளைக்கல்ல, நாளை மறுநாள் அல்ல, இன்றைக்கு எப்பொழுதே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும். எனவே விசுவாசத்தோடு காத்திருங்கள், தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து என் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க பரலோகம் கொண்டு வருகிற மங்கள வார்த்தை என்ன? தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் கொடுத்த மங்கள வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போம். புக் ஆஃப் ஐசையா சாப்டர் 54 verse 13 and 14 வாசிப்போமா? உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். கொடுமைக்கு தூரமாவாய். கொடுமைக்கு தூரமாவாய். பயம் இல்லாதிருப்பாய். பயம் இல்லாதிருப்பாய். திகிலுக்கு தூரமாவாய். திகிலுக்கு தூரமாவாய். அது உன்னை அணுகுவதில்லை. அது உன்னை அணுகுவதில்லை. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்கள் சமாதானம் பெரிதாயிருக்கும். அப்படி உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கும் பொழுது உங்கள் பிள்ளைகளுக்கு 4 விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்க போகிறார். என்னெல்லாம் சொன்னா, முதலாவது நீதியினால் அவர்கள் ஸ்திரப்பட்டிருப்பார்கள். 2வது கொடுமைக்கு இனி தூரமாய் இருப்பார்கள். 3வது வாழ்க்கையிலே பயம் இல்லாதிருப்பார்கள். 4வது திகிலுக்கு தூரமாவார்கள். அந்த திகில் அவர்களை அணுகுவதில்லை. இப்படியாக 4 ஆசீர்வாதங்களை உங்கள் மீதும் உங்கள் பிள்ளைகள் மீதும் கர்த்தர் வைத்து இன்றைக்கு ஆசீர்வதிக்க விரும்புகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தின் தொடக்கம் சொல்லுகிறது, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்கள் சமாதானம் பெரிதாயிருக்கும். உன் பிள்ளைகள் என்று சொல்லி உங்களுக்கு நேராக தன்னுடைய விரலை நீட்டி என் ஆண்டவர் சொல்லுகிறார்.
உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா 4 பிள்ளைங்க இருந்தா 3 பிள்ளைங்கள் தேவாலயத்துக்கு போவாங்க, ஆண்டவரை குறித்து நல்லா அறிந்து கொள்ளுவார்கள், வேத பாடத்தை கற்றுக்கொள்வார்கள், வேதத்தை வாசிப்பார்கள், ஆண்டவரால் போதிக்கப்படும்படி தன்னை ஒப்பு கொடுப்பார்கள். ஒரே ஒரு பிள்ளை நிறைய குடும்பத்தில் எப்படியாவது மிஸ் ஆகிடுது. ஒரு பிள்ளை எப்படியாவது மிஸ் ஆகி ஆண்டவரை குறித்து அறிகிற அறிவுக்கு தன்னை விட்டு கொடுப்பதில்லை. மனுஷர்கள் போதிக்கிற போதனையின்படி, தன்னுடைய நண்பர்கள் போதிக்கிற போதனையின்படி, தனக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் சொல்லுகிற ஆலோசனையின்படி அவர்கள் நடந்து போகும் பொழுது அவருடைய வாழ்க்கையில விபரீதங்கள் வருகிறது. அந்த ஒரு பிள்ளையின் நிமித்தம் முழு குடும்ப சமாதானம் பாதிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். 3 பிள்ளைங்க நல்லா இருக்காங்க, ஒரு குழந்தை இப்படி போனா போயிட்டு போதுன்னு எந்த தாய் தகப்பனும் விடவும் மாட்டார்கள். 99 ஆடுகள் தன் கைவசம் இருந்தாலும் காணாமல் போன அந்த ஒரு ஆட்டிற்காக இயேசு அலைந்து திரிகிறார் அல்லவா? அதே போல் அந்த பிள்ளையை சீர்படுத்தி கர்த்தருக்குள்ள ஸ்திரப்படுத்தி கொண்டு வருகிறது வரைக்கும் அந்த தாயும் தகப்பனும் முயற்சியிலே ஓய்ந்து போவதும் இல்லை, ஒரு நாளும் சலித்து போவதும் இல்லை. இதுக்கு மேலே எக்கடனா கட்டு போட்டுன்னு சொல்லுவாங்க. அவங்க உதட்டிலிருந்து அது வரும், ஆனால் அது மனசிலிருந்து வராது. அந்த ஒரு பிள்ளைக்காக அவர்கள் படுகிற பாடுகள், எடுக்கிற முயற்சிகள், துடிக்கிற துடிப்புகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். எனவே தான் சொல்லுகிறார், இந்த ஒரு பிள்ளை நிமித்தம் உன் சமாதானம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த பிள்ளையையும் இன்றைக்கு மந்தையிலே ஆண்டவர் கொண்டு வந்து சேர்க்கிறார். என் மந்தையிலே இல்லாத வெளியே போன ஆடுகள் உண்டு என்று சொன்ன ஆண்டவர் உன் வீட்டுக்குள்ள, உன் வீடு என்கிற மந்தைக்குள்ளால இருந்து வெளியே போன பிள்ளைகள், உன் ஆடுகள், உன்னுடைய பெற்றோர்கள் எல்லாரையும் இன்னைக்கு ஆண்டவர் கூட்டி சேர்த்து, எப்படி ஒரு கோழி தன் குஞ்சுகளை ரெக்கைக்கு கொள்ள வச்சு அந்த பருந்துகளுக்கு கண்களுக்கு படாமல், அந்த கழுகளுடைய கண்களுக்கு படாமல் அப்படியே மூடி வச்சு பாதுகாக்கிறது போல காணாமல் போன உன் பிள்ளையும் ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்து இயேசு என்கிற செட்டைக்கு கீழ் அவர்களை வச்சு வருகிற நாட்களில் உன் குடும்பம் ஒரு குட்டி பரலோகமாக இருக்கணும். உன் பிள்ளைகள் எல்லார் நிமித்தமும் சமாதானம் பெரிதாக இருக்க வேண்டும். பாருங்க, அன்றைக்கு 2 இளைய குமாரன் ஒருவன் மனம் போன போக்கில் அப்பாட்ட சண்டை போட்டுட்டு சொத்தையெல்லாம் பிரிச்சுட்டு போனான். ஒரு மகன் கூட தான் இருந்தான். ஆனால் அந்த தகப்பனுடைய கண்கள் உள்ளே இருக்கிற பையனை காட்டிலும் வெளியே போன சண்டை போட்டுட்டு போன அந்த பையன் மேலே நோக்கமாக இருந்தபடியினாலே வேதம் சொல்லுகிறது, அந்த பிள்ளை போன வாசலை பார்த்து கொண்டே இருந்தானாம் அந்த தகப்பன். எப்போ வருவான் என் பிள்ளை? நாளைக்கு வந்துடுவானா? நாளைக்கு கழிச்சு வந்துட மாட்டானா? இன்னைக்கு நைட்டுக்குள்ளே வந்துட மாட்டானா? எப்படியாவது அடுத்த பிறந்த நாளுக்குள்ளே வந்துட மாட்டானா? இந்த குறிப்பிட்ட பண்டிகைக்குள்ள வந்துட மாட்டானா என்றெல்லாம் அந்த தகப்பன் அந்த பிள்ளை போன பாதையை பார்த்துக்கிட்டே இருந்தான். ஏசப்பாவுக்கு பரலோகத்திலிருந்து பார்க்கும் பொழுது இந்த பிள்ளையை விட பிள்ளையை குறித்து கவலைப்படுகிற தகப்பனுடைய இருதயத்தை ஆண்டவர் பார்த்தார். எத்தனை நாள் தான் என் பிள்ளைய கண்ணீர் வடிக்க வைக்கிறது? எத்தனை நாள் தான் இந்த வாசலே இவன் பார்த்துக்கிட்டு இருப்பா? இத்தனை நாள் ஆகியும் இன்னும் அந்த பிள்ளையின் மேலே இவன் ஏக்கமா இருக்கிறானே. இந்த தகப்பனுக்கு நான் ஒரு சமாதானத்தை கொடுக்க வேண்டும். இந்த பிள்ளையின் நிமித்தம் இந்த குடும்பம் சமாதானத்தில் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காக என் இயேசு களத்தில் இறங்கினார். அவனுக்கு சில கஷ்டங்களை அனுமதித்தார். ஆகாரத்திற்கு பஞ்சம் வந்தது. இந்த தவிடு கூட, இந்த பன்றிகளுக்கு போடுகிற தவிடு கூட கிடைக்காத ஒரு சூழ்நிலை. அப்படி இருக்கும் பொழுது கூட அவன் தகப்பன் வீட்டை யோசிக்கிற அளவுக்கு ஆண்டவர் அவன் இருதயத்தில் உள்ள செத்துப்போன மனசாட்சியை உயிர்ப்பித்தார். இன்றைக்கு செத்துப்போன உன் பிள்ளைகளுடைய மனசாட்சியை கர்த்தர் இன்றைக்கு உயிர்ப்பிக்கிறார். கொடூரமாயிருக்கிற, கடினமாயிருக்கிற உன் பிள்ளைகளுடைய இருதயத்தை கர்த்தர் இன்றைக்கு நவமான புதிய இருதயமாய் மாற்றி உங்க வீட்டுக்கு அடக்கமாக கொண்டு வருவார். சில பிள்ளைங்க பெற்றோர்கள் சொல்லுவாங்க, இந்த பிள்ளை வீட்டுக்கு அடங்க மாட்டேங்குது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படியே உங்களுக்கு வெளியில சுற்றி திரிந்து சஞ்சாரியை போல சுற்றின உன் பிள்ளைகள், வனசஞ்சாரியாய் சுற்றி கொண்டிருக்கிற உன் பிள்ளைகளை இனி குணசாலியாக, கூடாரவாசியாக உன் கையில கொடுத்து ஒப்படைச்சு உன் வீட்டில் ஒரு பெரிய விருந்து பண்ண கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. அன்றைக்கு அந்த ஊதாரி மைந்தன், இளைய குமாரன், கெட்ட குமாரன் வீட்டுக்கு திரும்பி வருகிறான். புது மனுஷனாய் வந்தான். ஒருவேளை உன் பிள்ளையை திருத்துவதற்காக கூட ஆண்டவர் சில நேரங்களில் அவனை அனுபவித்து சில கஷ்டங்களுக்கு நேராக அவனை நடத்தி இருக்கலாம்.
பிள்ளை கஷ்டப்படுகிறானே என்று நீ துடிக்கலாம். பிள்ளை கண்ணுக்கு முன்னால கஷ்டப்பட்டு என் என்னால என் பிள்ளைக்கு உதவி செய்ய முடியவில்லையே என்று நீ துடித்து கொண்டிருக்கலாம். உன்னால உதவி செய்ய முடியலைன்னாலும் உன் மனசு அடிக்கிற அடி என் ஆண்டவருக்கு தெரியும். உன் இருதயத்தினுடைய ஹார்ட் பீட் என்ன என்று என் ஆண்டவருக்கு தெரியும். உன் கண்களிலிருந்து வழுகிற கண்ணீர்ல எவ்வளவு உப்பு இருக்கு, எவ்வளவு யூரியா இருக்கு என்று என் ஆண்டவர் பார்க்க மாட்டார். என் பிள்ளையுடைய கண்களிலிருந்து வருகிற கண்ணீர்ல என்ன வேதனை இருக்கிறது, என்ன ஜெப விண்ணப்பம் இருக்கிறது, என்ன ஏக்கத்தோடு கூட அவள் கண்ணீர் வடிக்கிறாள். இவருடைய கண்ணீரின் பின்னணி என்ன என்பதை குறித்து ஆண்டவர் ஆராய்ச்சி பார்த்து உன் கண்ணீருக்குள்ள கிடக்கிற அந்த ரகசிய குறிப்புகளை ஜெப விண்ணப்பமாய் எடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்றாரு, அந்த பிள்ளைகளை எல்லாம் நான் புது சிருஷ்டியா மாத்துவேன். உன் பிள்ளைகள் எல்லாரும் இனி கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் சரி, ஒருவேளை உன் வீட்டிற்கு வந்த மருமகள் கூட உனக்கு பிள்ளைத்தான். அவள் ஒரு மருமகளாய் வந்தாலும் ஒரு பிள்ளையை போல உன் வீட்டுக்கு வந்திருக்கலாம். அவள் நிமித்தம் சமாதானம் பெரிதாயிருக்கும். உன் வீட்டுக்கு வந்த உன்னுடைய மருமகன் உனக்கு ஒரு பிள்ளைதான். அந்த மருமகன் நிமித்தம் கடந்த நாட்களிலே உன் சமாதானம் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு அந்த மருமகன் நிமித்தம் ஒரு பெரிய சமாதானத்தை உங்கள் குடும்பத்திலே கொண்டு வரும்படிக்கு கர்த்தருடைய முழு குடும்பத்திற்கும் ஆலோசனை கர்த்தராக ஆண்டவரால் போதிக்கப்படுகிற ஒரு நல்ல குடும்பமாக உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரால ஒரு குடும்பம் போதிக்கப்படும் பொழுது, ஒரு பிள்ளைகள் ஆண்டவரால போதிக்கப்படும் பொழுது அவர்கள் சமாதானம் பெரிதாயிருக்கிறது மாத்திரமல்ல, இந்த 4 விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறதை இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த 4 ஆசீர்வாதங்களும் இன்றைக்கு உங்கள் மீதும் உங்கள் பிள்ளைகள் மீது உங்கள் குடும்பத்தின் மீது வந்து அமரும். முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிள்ளைகள் நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பார்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? சங்கீதம் 37:6. உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். கர்த்தரால் போதிக்கப்படுகிற பிள்ளைகளுக்கு நீதியினால் அவர்கள் ஸ்திரப்படும்படியான சில அற்புதங்களை கர்த்தர் இன்றைக்கு செய்வார். எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு மனுஷன் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருந்தால், ஆண்டவருடைய ஆலோசனைக்கு அவன் தன்னை விட்டு கொடுத்தால், ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால், ஆண்டவர் கொடுத்த மனசாட்சியின்படி, ஆண்டவருடைய சட்டத்திட்டங்களின்படி, சத்தியத்தின்படி கீழ்ப்படிந்து வாழும் பொழுது முதலாவது ஆண்டவர் அவருக்கு நீதி செய்கிறவராய் இருக்கிறார். இந்த வசனம் சொல்லுகிறது, உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும். சிலர் சொல்லுவாங்க, என்னுடைய நீதி இருட்டறையில கிடக்கு, வெளிச்சத்திற்கு வரல, எனக்கு நீதி கிடைக்கல, வெளிச்சத்தில் வெளியுலகத்தில் பார்க்க எனக்கு நீதி கிடைக்கல, ஏதோ நீதி கிடைச்சிருச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்களே தவிர எனக்கு இந்த நீதி கிடைக்கல என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் யோசித்து கொண்டிருந்தால், இன்றைக்கு இயேசு சொல்லுகிறார், இயேசு இன்றைக்கு நீதி செய்கிற நியாயாதிபதியாய் உங்களுக்கு தென்படும்படிக்கு வந்திருக்கிறார். ஏன்னா கர்த்தரால் போதிக்கப்படுகிற போதனையை கேட்க இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள். நேற்றைக்கு வரைக்கும் நீங்கள் கர்த்தரால் போதிக்கப்படுவதற்கு உங்களை விட்டு கொடுத்தீங்களோ இல்லையோ, இன்னைக்கு இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கிறது கர்த்தருடைய போதனைகளை கேட்பதற்காக வந்திருக்கிறீர்கள். கர்த்தருடைய ஆலோசனையை, கர்த்தருடைய சட்டத்திட்டங்களை, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க நீங்கள் வந்திருக்கிறபடியினாலே, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு வந்திருக்கிறபடியினாலே இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உன் குடும்பத்தில் உனக்கு நான் நீதி செய்வேன், உன் பிள்ளைகளுக்கு நீதி செய்வேன். கடந்த நாட்களில் உங்கள் பிள்ளைகள் மேலே தகாத வழக்குகளை போட்டிருக்கலாம். உங்கள் பிள்ளைக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் ஜோடிச்சு வழக்குகளை உள்ள கொண்டு வந்து உன் பிள்ளையுடைய பேரை உள்ள புட்டப் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. என் பிள்ளையுடைய பேரையும் உள்ள சேர்த்துட்டாங்க, புட்டப் பண்ணிட்டாங்க என்று சொல்லுவார்கள். ஒருவேளை உன் பிள்ளையின் மேலே வழக்கு போடப்பட்டிருக்கலாம், உன் மீது வழக்கு போடப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரால் போதிக்கப்படுகிற போதனையை கேட்க வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும்படிக்கு உங்களுடைய வழக்குகளை எல்லாம் ஆண்டவர் இன்றைக்கு விசாரித்து அவற்றை தள்ளுபடி செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. அது எந்த வழக்காயிருந்தாலும் சரி, கணவன் மனைவிக்கு இடையில உள்ள
குடும்பத்துக்குள்ள ஓடிட்டு இருக்கிற வழக்கா இருந்தாலும் சரி, ஏன் ஒருவேளை அது ஒரு டைவர்ஸ் கேஸா இருந்தாலும், விவாகரத்து வழக்கா இருந்தாலும், அந்த வழக்குகளை எல்லாம் இன்றைக்கு ஆண்டவர் கையில் எடுத்து அவர் விசாரிக்க விரும்புகிறார். ஒரு முறை ஒரு சகோதரன் அழுது கொண்டு வந்து, ஐயா எனக்கு நீதி கிடைக்கல, எனக்கு நியாயம் கிடைக்கல, ஏன்னா எனக்கு எந்த விதமான சப்போர்ட், அரசியல் பலனோ பண பலனோ ஒன்றும் கிடையாது, எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் எதுவுமே கிடையாது, எனக்கு எதுவுமே இல்லை என்கிற ஒரே காரணத்தினாலே இன்னைக்கு வழக்கு திசை திருப்பப்பட்டிருக்கிறது, எனக்கு விரோதமாய் திருப்பப்பட்டிருக்கிறது. எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் பிள்ளைகள் குடும்பம் தெருவில் வந்திருக்கும், எனக்கு பயமா இருக்குது. உண்மையிலே நான் எந்த தவறும் செய்யவில்லை, ஆனால் இன்றைக்கு போகிற அந்த வழக்கு விசாரணை, இன்றைக்கு வரைக்கும் வந்த வாய்தா, அதன் பிறகு வந்த விசாரணையை பார்க்கும் பொழுது வழக்கு திசை திருப்பப்பட்டு எனக்கு அனுகூலமாய் இருக்க வேண்டிய அந்த வழக்கு எனக்கு எதிர்மறையாய் மாறி இருக்கிறது என்று சொல்லி அந்த தம்பி அழுதுட்டு வந்தாரு. ஐயா எனக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என் வேலை பறிக்கப்பட்டு விடும், என் வேலை போயிடுச்சுன்னா என் பிள்ளைங்க தெருவில் நிற்பாங்க, என் மனைவி அனாதையா நிற்பா, அப்படி ஒரு காரியத்தை என்னால் நினைச்சு பார்க்க முடியாது. அப்போ அந்த தம்பிக்கு ஆண்டவர் சொன்ன காரியம், நேத்தைக்கு வரைக்கும் இது உன் வீட்டு பிரச்சனை, எப்போ ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்தியோ இதுக்கு மேலே என் வீட்டு பிரச்சனை, நீ போ சமாதானமா என்று ஆண்டவர் சொன்ன அந்த உத்தரவாதமான வார்த்தையை கண்டு நானே நெகிழ்ந்து போனேன், ஆச்சரியப்பட்டேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இன்னைக்கு நீங்க கொண்டு வந்திருக்கிற பிரச்சனைகள், வழக்குகள் எல்லாமே நேத்தைக்கு வரைக்கும் உன் வீட்டுக்குள்ள வச்சு நீயும் உன் மனைவி பிள்ளைகளை யோசித்து யோசித்து புழுங்கி கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. நேற்றைக்கு வரைக்கும் அது உன் குடும்பத்தின் உன்னுடைய தனிப்பட்ட வழக்காய் இருந்திருக்கலாம். எப்பொழுது இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து, ஆண்டவரே இந்த வழக்கு வாங்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொன்னீங்களோ, ஏசப்பா வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு இது ஏசப்பா வீட்டு பிரச்சனை, உன் பிரச்சனை இன்னையோட முடிஞ்சு போச்சு. இனி உனக்காக வழக்காடுகிற ஆண்டவர் அதை எடுத்து வழக்காடுவார். உனக்காக யுத்தம் செய்கிற ஆண்டவர் உனக்காக யுத்தம் செய்வார், யாவற்றையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அந்த சகோதரனுக்கு ஆண்டவர் சொன்னார், இதுக்கு மேல இது என் வீட்டு பிரச்சனைப்பா. என்ன நடந்துச்சுன்னா, அதுல முக்கியமாய் சாட்சி சொன்ன, கள்ள சாட்சி சொன்ன ஒரு குறிப்பிட்ட ஒரு சகோதரி, அவளுடைய சாட்சி தான் அதுல முக்கியமா எடுக்கப்பட்டபடியினால இவனுக்கு விரோதமா தீர்ப்பு வரும் அப்படின்ற சூழ்நிலை இருந்தது. ஆனால் திடீரென்று என்ன நடந்தது, அடுத்த விசாரணைக்கான ஆட்களை, அந்த சாட்சிகளை விசாரிக்கிற நேரத்தில் இவளை கூப்பிடாமலே நேர வந்துட்டு அந்த கோர்ட்டில் நேர அந்த ஜட்ஜ் இருக்கிற இடத்துக்கிட்ட வந்து, ஐயா எனக்கு உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி அப்படியெல்லாம் யூஸ்வலாக அலோவ் பண்ண மாட்டாங்க, அப்படி எதுவும் எடுத்துக்க மாட்டாங்க. நான் போன மாதத்தில் வந்து இந்த சாட்சி சொல்லும் பொழுது, நான் இந்த வழக்கில் ஒரு சாட்சியாய் நான் சேர்க்கப்பட்டிருக்கிறேன், நான் சாட்சி சொல்லும் பொழுது நான் சில காரியங்களை திரித்து சொன்னேன். அன்றிலிருந்து என்னுடைய மனசாட்சி என்னை வாதித்து கொண்டு கொண்டிருக்கிறது. எனக்கும் ஒரு குடும்பம் இருக்குதுன்றத சாட்சி பீடத்தில் நின்றுட்டு வெளியே போனதுக்கு பிறகுதான் என்னுடைய இருதயத்திலே அந்த குத்தப்பட்டேன் என்று சொல்லி அந்த சகோதரி சொல்லிட்டு சொன்னாங்க. நான் ஒரு ஃபோர்ஸ் நிமித்தம் இப்படி திரித்து சில காரியங்களை நான் சொன்னேன், இதுதான் நடந்தது என்று சொல்லி அவங்க தான் முக்கியமான அந்த சாட்சி, அவங்களுடைய சாட்சியை தான் அவங்க எடுத்துக்கணும் என்று சொன்ன உடனே அதை அந்த நீதிபதி குறித்து கொண்டார். அதன் பிறகு கீழே வந்ததுக்கு பிறகு இந்த தம்பியுடைய வக்கீல் அவள்கிட்ட கேட்டாராம், எப்போ உனக்கு மனசாட்சியில் இப்படி ஒரு காரியத்தை மாற்றி திருப்பி சொல்லணும்னு உனக்கு எப்போ தோணுச்சுன்னு சொன்னால், இந்த தம்பி சொன்ன அதே நாள் அவ சொல்கிறான், இவன் எப்போ ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய, உங்களை விட்டால் வேற வழி இல்லை, வழக்கு திரும்பி போகுது, எனக்கு எதிராக போயிட்டு இருக்கு, சாட்சியெல்லாம் எதிர்மறையாக வந்துருச்சு, எனக்கு என்ன செய்கிறதுன்னு இந்த சொல்லி தெரியலன்னு வந்தானோ, அந்த நாள் இரவிலே கர்த்தர் அவளுடைய இருதயத்திலே பேசி இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தம்பி ஆச்சரியத்தோடு சொன்ன, அந்த வழக்கிலிருந்து விடுதலை ஆனதற்கு பிறகு இயேசு சம்பந்தப்பட்டவிடத்தில் எப்படி நேரடியாய் போய் பேசுகிறார். நான் எப்பவுமே சொல்லுவேன், ஆண்டவரே இந்த சம்பந்தப்பட்ட நீங்க சுத்தி வளைச்சி யாரையாவது அனுப்பி நீங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை. யார்கிட்ட பேசினா இந்த வழக்குக்கு முடிவு வருமோ அவங்கள்ட்ட நேரடியாக ஆண்டவர் பேசுவார். ஆண்டவருக்கு ஏஜென்ட் தேவையில்லை.
நம்ம சில நேரங்களில் அனுப்பும் பொழுது அவர்கள் எமோஷனலாக பேசும் பொழுது பிரச்சனை இன்னும் அதிகமாகலாம், இல்லாவிட்டால் பிரச்சனை இன்னும் பல மடங்கு கொழுந்து விட்டு எரியலாம். ஆனால் இயேசுவிடத்தில் ஒரு பிரச்சனையை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் அமைதியாக அதை அமுக்கமாக முடிக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க வேதத்துல பார்த்தீங்கன்னா யோசேப்பு இயேசுடைய தகப்பன் தன்னுடைய மனைவியை ரகசியமாய் விலக்கிவிட தீர்மானம் டிசிஷன் எடுத்துட்டான். ஆனால் அவன் ஒரு நீதிமானா இருந்ததுனால அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்றத நாசுக்கா அவளை எப்படியாவது கலட்டி விட்டுறணும், அவளை திருமணம் செய்யக்கூடாது. ஏன்னா நிச்சயம் பண்ணியாச்சு, நிச்சயத்துக்கும் திருமணத்திற்கும் இடையில அவனுக்கு ஒரு இருதயத்தில் ஒரு குழப்பம். இந்த குழப்பத்தை நிமித்தம் எப்படியாவது இவளை ரகசியமா விலக்கி விட்டுட்டு வேற திருமணம் செய்யலாம் என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் கபிரியேல் தூதனை அனுப்பி நேரடியாய் சொல்லுகிறார், உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தி ஆகியிருக்கிறது பரிசுத்த ஆவியானவரால் உண்டாக்கப்பட்ட பிள்ளை. பாருங்க, சம்பந்தப்பட்டவிடத்தில் நேரடியாய் பேசுகிற ஆண்டவர். யோசேப்புடைய தகப்பனிடத்தில் ஆண்டவர் தூதனை அனுப்பவில்லை. யாரு விலக்கி விடணும்னு தீர்மானித்தானோ அவனிடத்தில் நேரடியாய் ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் பேசினதற்கு பிறகு அவனால் எந்த மறுப்பும் சொல்ல முடியவில்லை. தன் மனைவியுடைய சைடில் இருக்கிற நியாயத்தை அவன் புரிந்து கொண்டு, வேதம் சொல்லுகிறது, அடுத்த நாள் காலையிலே அவன் போய் தன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொண்டு அவர்கள் கூடி சந்தோஷமாய் வாழ்ந்தார்கள். ஏன் இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்றேன்னா, ஏசப்பா சில காரியங்களை நடப்பிக்கும் பொழுது சம்பந்தப்பட்டவருடைய இருதயத்தில் நேரடியாய் பேசுவார். ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் பேசுகிற ஆற்றல் ஆண்டவருக்குத்தான் இருக்கிறது, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்குத்தான் இருக்கிறது. ஆண்டவர் நேரடியாய் பேசும் பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மீறி அவங்க மறுபடியும் வேறு ஒரு முடிவெடுக்க அவங்களால முடியவே முடியாது. ஆண்டவர் அதற்கு அனுமதி கொடுக்கவும் மாட்டார். ஸோ உங்கள் வழக்குகள் எதுவாக இருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்கள் மேலே சில வழக்குகளை திணித்திருக்கலாம், போட்டிருக்கலாம், இல்லாவிட்டால் வந்த மொட்டை பெட்டிஷனை வச்சு அப்படிப்பட்ட அனானிமஸ் காலை வச்சு சில வழக்குகளை உங்க மேல அனுமானத்தின் பேர்ல போட்டிருக்கலாம். அதை எல்லாத்தையும் நேற்றைக்கு வச்சு அழுதுட்டு இருந்தீங்க. இன்னைக்கு இயேசுப்பாவிடத்துல கொண்டு வந்து, ஆண்டவரே உங்ககிட்ட இறக்கி வைக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, உன் வழக்குகளை என்னிடத்தில் கொண்டு வா என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். உனக்கு என்ன வழக்கு இருக்கு, உனக்கு என்ன கேஸ் இருக்கு, நீ என்கிட்ட கொண்டு வா என்று சொல்லி ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறது மாத்திரம், அந்த வழக்குகளை விசாரித்து அவர்களுக்கு நீதி செய்கிற ஆண்டவர். இப்ப சிலருடைய இருதயத்திலே ஒரு கேள்வி எழுகிறதை என் ஆவியிலே நான் பார்க்கிறேன். சிலர் யோசிக்கிறீங்க, ஐயா உண்மையிலே ஆண்டவர் நீதி செய்தா எனக்கு தண்டனை தான் கிடைக்கணும், ஏன்னா நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணினதுனால எனக்கு வழக்கு போட்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கேள்வி வேண்டுமானாலும் உங்களுக்கு இருக்கலாம். தப்பு உங்க மேல இல்லாம ஜோடிக்கப்பட்ட வழக்கில் இருக்கிறவர்களை மாத்திரம் ஆண்டவர் விசாரித்து அவர்களை விடுதலை ஆக்குகிறவர் அல்ல. ஒருவேளை நீ ஒரு தப்பே பண்ணிட்டாலும் சரி, உன் பிள்ளைகள் தப்பே பண்ணி இருக்கலாம், உன் புருஷன் தப்பு பண்ணி இருக்கலாம், உன்னுடைய மருமகன் ஒரு பெரிய தப்பு பண்ணி இருக்கலாம், தப்பே பண்ணி இருந்தா கூட ஆண்டவரிடத்துல வரும் பொழுது ஆண்டவரிடத்துல நம்ம போய் சொல்லக்கூடாது. ஆண்டவரே நான் தெரிஞ்சே இந்த தப்பை பண்ணிட்டேன், தெரியாம செய்தேன்னு கூட சொல்லக்கூடாது. அந்த சிச்சுவேஷன்ல நான் தவறி விட்டேன், என் கால் சரிக்க விட்டது, நான் தடுமாறி விட்டேன், அந்த நேரத்தில் வந்த தடுமாற்றத்தில் இப்படி ஒரு தப்பு நான் பண்ணிட்டேன் ஆண்டவரே, ஆனாலும் என்னை நீங்க கிருபையை மன்னிச்சு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டா உனக்கு விடுதலை கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவையின் அடிவாரத்தில் ஆண்டவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது 2 கள்வர்கள்ல ஒருத்தன் கடைசி நிமிஷத்துல அவன் சொல்றான், நாங்க எல்லாம் தப்பு பண்ணது உண்மைதான், நீரோ எந்த தவறும் செய்யாத ஆண்டவர், ஆனாலும் ஆண்டவரே உம்முடைய வருகையிலே என்னை நினைத்தருளும் என்று சொல்லி அவன் கடைசி நிமிஷத்துல தன்னுடைய பாவத்தை ஆண்டவரிடத்துல ஒப்புக்கொண்டான். ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு நீ என்னோடு பரதீசில் இருப்பாய். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவரிடத்துல நீங்க தப்பே பண்ணியிருந்தாலும் சரி, ஆண்டவரிடத்துல வந்து ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க, இன்னொரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு நீங்க கேட்டா நம்ம ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்கிறவர். இன்னைக்கு வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் புதிய வாய்ப்புகளை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. 2000 வருஷங்களுக்கு முன்பாக கையும் களவுமாய் பிடிக்கப்படுகிறாள் ஒரு ஸ்திரீ விபச்சார வழக்கில். அவள் விபச்சாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவளை கையும் களவுமாக பிடித்து கொண்டு இயேசுவிடத்திலே கொண்டு வந்து நிறுத்திவிட்டு அவங்க சொல்றாங்க, ஆஸ் பர் த லா ஆஃப் மோசஸ், மோசேயுடைய சட்டப்படி இவளை நாங்கள் கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சட்டத்தை அந்த சட்டத்தை யார்
யாருடைய சட்டத்தின்படி இந்த கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும் என்பதை குறித்தும் அந்த சட்ட பாயிண்டை எடுத்து ஆண்டவரிடத்தில் இந்த செக்ஷன் படி மோசேடைய இந்த கட்டளைப்படி சட்டத்தின்படி இவள் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும், நீங்க சொன்னீங்கன்னா இப்பவே இவளை கல்லறிந்து கொல்லுகிறோம். இயேசு நிற்கிறார். யாராவது அவருக்கு கண்ணு முன்னால சாக ஆண்டவர் அனுமதி கொடுப்பாரா? அவ்வளவு நல்ல தேவன், மனதுருக்கமுள்ள தேவன், ரொம்ப அன்பான ஆண்டவர். எப்படிடா இவளை இதுல இருந்து எஸ்கேப் பண்ணலாம்? இவன் சட்டத்தை சொல்லி நம்மகிட்ட வந்திருக்கிறான். அந்த சட்டத்தை மீறி இவனுக்கு என்ன சொன்னா இவளை விட்டுட்டு போவாங்க அப்படின்றத இதுக்கு மீறி இன்னொரு சட்டத்தை ஆண்டவர் சொல்ல முடியாது. ஏன்னா சட்டம் ஏற்கனவே இருக்கிறது. ஆனாலும் அவளை எப்படியாவது விடுதலை ஆக்க வேண்டும் என்று ஆண்டவர் யோசனை பண்ணிவிட்டு, அவர்தான் ஞான கண்மலையாச்சே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். சரிப்பா, உங்க சட்டம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்கள பாவம் இல்லாதவன் முதல் கல்லை இவள் மேல் எறியட்டும். இவ பாவம் பண்ணான்னு தானே கூட்டு வந்து விட்டுருக்கிறீங்க. அப்போ உங்களை யாரு பரிசுத்தவான் இருக்கிறீங்களோ நீ முதல் கல்லை இவ மேல போடு என்று சொல்லி ஆண்டவர் அவர்களிடத்தில் சொல்லும் பொழுது எல்லாரும் கல்லை போட்டு விட்டு அப்படியே பின்வாங்கி போய்விட்டார்கள். ஏன்னா மனுஷர்கள் எல்லாரிடத்திலும் பாவங்கள் இருக்கத்தான் செய்யும். இது என் இயேசுவுக்கு தெரியும். என்ன சொன்னா விட்டுட்டு போவானுங்கன்னு இயேசுவுக்கு தெரியும். அப்படியே எல்லாரும் கல்லை போட்டுட்டு சைலண்டா போயிட்டாங்க. ஆண்டவர் அப்படியே கண்களை ஏறெடுத்து பார்த்து அந்த விபச்சாரத்தில் பிடிப்பட்ட அந்த ஸ்திரியை பார்த்து மகளேன்னு தான் கூப்பிட்டார். விபச்சாரியேன்னு ஆண்டவர் கூப்பிடல, மகளேன்னு கூப்பிட்டார். எவ்வளவு நல்ல ஆண்டவரை நம்ம தெய்வமா வாங்கி இருக்கிறோம் பாருங்க. உண்மையிலே நம்ம கொடுத்து வச்ச மகளேன்னு கேட்டார். அவ ஆச்சரியப்பட்டாள். யாரும் உன்னை தீர்ப்பிடவில்லையா மகளேன்னு கேட்கும்போது, யாரும் என்னை தீர்ப்பிடலை ஆண்டவரேன்னு சொன்ன பொழுது, நானும் உன்னை தீர்ப்பிடலை, நான் உன்னை மன்னிச்சு விட்டுறேன், இனியும் அதிக கேடானது வராதபடி இனி பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வாழ்வதற்கு இன்னொரு வாய்ப்பை கொடுத்து ஆண்டவர் அனுப்பினார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், ஒருவேளை நீங்க தப்பு பண்ணியிருந்தாலும் இன்றைக்கு இயேசப்பாவுடைய வீட்டிலே ஆண்டவரை தேடி அவருடைய போதனைகளை கேட்க, ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்க நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஆண்டவரே, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருக்க ஆண்டவரே, எனக்கு இன்னொரு வாய்ப்பு தாங்கன்னு சொன்னா உன் வழக்குகளை ஆண்டவர் எந்த ரூட்ல கொண்டு போய் வாபஸ் வாங்க வைக்கணும், இல்லைன்னா எந்த ரூட்ல கொண்டு போய் அதை தள்ளுபடி பண்ண வைக்க வேண்டுமோ ஆண்டவர் தள்ளுபடி பண்ணுவார். ஹல்லேலூயா. அது ஆண்டவருக்கு லேசான காரியம். ஆண்டவருக்கு தெரியும், என்ன சொன்னா இதிலிருந்து என் பிள்ளைய விடுதலை ஆக்க முடியுமோ ஆண்டவர் விடுதலை ஆக்குவார். எனவே இன்றைக்கு பாவம் பண்ணாதவர்களுக்கு மாத்திரமல்ல விடுதலை, பாவம் பண்ணினவர்களும் இன்றைக்கு ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கோரும் பொழுது உங்களுக்கும் சேர்ந்து ஒரு விடுதலையை ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. அதான் அந்த வசனம் சொல்லுகிறது, உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் நான் விளங்க பண்ணுவேன். பட்ட பகலை போல இனி உங்களுக்கு நீதி கிடைக்கும். ஆண்டவர் நியாயம் செய்து உங்களை அழகா விடுதலையாக்கி அதிலிருந்து கொண்டு வந்து உங்கள் பெயரை ஆண்டவர் பெருமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஒருவேளை சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் உங்களுக்கு இருக்கலாம், உங்களுடைய மூதாதருடைய சொத்தா இருக்கலாம், இல்லைன்னா நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கின ஒரு சொத்து, எவனோ ஒருத்தன் புதுசா வந்து நானே இது வாங்கியிருக்கேன், எனக்கும் பத்திரம் பண்ணி கொடுத்துருக்காங்க, டபுள் டாக்குமெண்ட் பிரச்சனை, இது என்னுடையது என்று அவன் உரிமை கொண்டாடி கொண்டிருக்கலாம். அந்த வழக்குகளையும் ஆண்டவர் இன்றைக்கு விசாரிக்கிறார். வாரிசுதாரர் வழக்குகள், ஒருவேளை உன்னுடைய தகப்பனார் மரித்ததற்கு பிறகு அந்த தகப்பனாருடைய வேலை உனக்கு கிடைக்கணும், அதற்காக நீங்கள் ஒருவேளை அப்ளை பண்ணி அது கிடைக்கலன்னா அந்த வாரிசுதாரர் வேலை சம்பந்தப்பட்ட அந்த வழக்குகளை ஆண்டவர் இன்றைக்கு விசாரித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடத்தில் பேசுவார். நான் சொன்னேன் இல்லை, யார்கிட்ட பேசுனா இது நடக்குமோ அந்த ஆளை நேரடியாக ஆண்டவர் பேசுவார். ஒருவேளை அது 15 வருஷமா கிடப்பில் கிடக்கலாம், 15 வருஷமா அந்த ஃபைல் அதிகாரிகளுடைய டேபிளுக்கு மேலே இருந்தது, எங்க காணாம போச்சு, கடலுக்குள்ளால மூழ்கி போன மாதிரி மூழ்கி கிடந்தாலும் அவர் மிதக்க பண்ணுகிற ஆண்டவர். யோர்தானிலே மூழ்கி போன கோடாரியை மிதக்க பண்ணினவர் நம்முடைய ஆண்டவர். இரும்பால செய்யப்பட்ட கோடாரியை என் ஆண்டவரால மிதக்க பண்ண முடியும் என்றால், நீ எழுதி கொடுத்த காகிதத்தை என் ஆண்டவரால மிதக்க பண்ண முடியாதா? அதை மிதக்க பண்ணுவார். சம்பந்தப்பட்ட அதிகாரியுடைய கண்களில் அதை பட வைப்பார். உனக்கு அந்த அரசாங்க உத்தியோகத்திற்கு ஆண்டவர் வழி திறப்பார். நான் பல வருஷமாக சம்பளம் இல்லாம வேலை செய்கிறேன், எனக்கு நியாயமாக சம்பளம் கிடைச்சிருக்கணும், இந்த வழக்கு இப்பொழுது கோர்ட்ல நிலுவையில இருக்குது, கண்ணீரோடு வந்திருக்கிறீங்களா? இன்றைக்கு அந்த வழக்குகளை எல்லாம் ஆண்டவர் விசாரித்து
தீர்ப்பெழுதுகிற நீதிபதியுடைய இருதயத்திலே ஆண்டவர் பேசுவார். என் பிள்ளைகளுடைய உழைப்பின் பலன் பல வருஷமாக அரசாங்கத்தினுடைய கையில் இருக்கிறது. என் பிள்ளைகளுடைய உழைப்பின் பலனை அவள் சாப்பிட்டாக வேண்டும், அவன் சாப்பிட்டாக வேண்டும். அவனுக்கு பாக்கியமும் நன்மையும் கிடைச்சாகணும். ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பளம் இல்லாம வேலை செய்துட்டு இருக்கிறா, இல்லைன்னா மினிமம் சம்பளத்துல என் பிள்ளை வேலை செய்துட்டு இருக்கிறா. இந்த அரசாங்க போஸ்ட நீங்க சாங்ஷன் பண்ணி என் பிள்ளைக்கு கொடுத்துருங்க, ஆண்டவர் உனக்காக தீர்ப்பெழுதுவார். இன்னைக்கு முதல்ல அதான் சொல்றார், நீங்க கர்த்தரால போதிக்கப்பட்டிருக்கும் பொழுது, ஆண்டவருடைய சத்திய வார்த்தையை நீங்கள் கேட்க வந்திருக்கிறபடியினாலே, ஆண்டவருடைய போதனைகளை அறிந்து கொள்ள வந்திருக்கிறபடியினாலே, முதல் ஆசீர்வாதமாக கர்த்தர் உனக்கு நீதி செய்கிற நியாயாதிபதியாக இன்றைக்கு எழுந்தருளி வருகிறார். லூக்கா 18ஆம் அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்கள் சொல்லுகிறது, இரவும் பகலும் என்னை நோக்கி கூப்பிடுகிற என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் விஷயத்திலே நான் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்தாலும் நியாயம் செய்யாமல் இருப்பேனோ? இதோ சீக்கிரத்திலே உங்களுக்கு நியாயம் செய்வேன் என்று உங்கள் மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். சொன்னபடி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அக்கா தங்கச்சிக்கு இடையில இருக்கிற வழக்குகள், அண்ணன் தம்பிக்கு இடையில இருக்கிற வழக்குகள் எல்லாத்தையும் இன்னைக்கு நீங்க பைசல் பண்ணிடணும். யாவரோடும் சமாதானமா இருக்க வேண்டும். யார் யாரெல்லாம் அண்ணன் பேர்ல கேஸ் போட்டிருக்கீங்களோ, இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே, நாளைக்கு போன உடனே நீங்க சமாதானம் பண்ணி கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்கிடணும். அண்ணா, நம்ம 2 பேருக்குள்ளால வழக்கு வேண்டாம், நான் கேன்சல் பண்ணியிருந்தேன், நான் போட்ட கேஸை வாபஸ் வாங்கிடுறேன், நீங்க முந்திக் கொள்ளும்படி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். உங்களுக்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். எப்பவுமே விட்டு கொடுக்க பழகி கொள்ளுங்க. ஒரு முறை ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பி அவங்க 4 பேர்ல சொத்து பங்கு வைக்கிறாங்க. பொதுவாக அவங்களுக்கு தெரியும், 4 பேர் 4 ஆம்பளைங்க இருக்காங்கன்னா 4 பேருக்கு சொத்து பங்கு வைக்கும் பொழுது அந்த ப்ராப்பர்ட்டியுடைய வேல்யூ பொறுத்து இவ்வளவு இடம் ஒரு ஆளுக்கு இவ்வளவுன்னு சொல்லி 4 பங்கு வச்சிருவாங்க. வச்சுட்டு இளையவனிடத்துல தான் முதல் பங்கு எடுக்க சொல்லுவாங்க. 4 பங்கு வச்சிருவாங்க. கூறு போட்டு வைக்கிற மாதிரி, வீடு ஒருத்தங்களுக்கு, வயல் ஒருத்தங்களுக்கு, இல்லைன்னா அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு, இல்லைன்னா இந்த நிலம் இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 4 பங்கா வச்சிருவாங்க. 4 இருக்காங்கன்னா 4 பங்கா வச்சுட்டு கடைசி உள்ளன்ட்டு தான் முதல்ல பங்கெடுக்க சொல்லுவாங்க. முதல்ல நீ எடு, அடுத்து உனக்கு நேரைக்கு மூத்தவன் எடுக்கணும், அதுக்கப்புறம் அதுக்கு மூத்த, கடைசி தான் மூத்த மகன் எடுக்கணும். இதுதான் உலக பிரகாரமான நியமம். கடைசி உள்ளவனுக்கு முதல் அந்த உரிமையை கொடுக்கணும். ஸோ இவங்க வீட்டில் இந்த சொத்து சம்பந்தப்பட்ட கேஸில் பயங்கர பிரச்சனை. மூத்தவர் தான் நல்ல வருமானம் வருகிற ஒரு பெரிய வாடகை வருமானம் பிஸ்னஸ் நடக்கிற அந்த இடத்தை இது எனக்கு தான் வேணும்னு அடம் பிடிக்கிறார். அதுக்கு கூட உள்ளவர் என்ன பண்ணுறாரு, எனக்கு தான் இந்த வீடு வேணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறார். மீதி இன்னொருத்தரும் வருமானம் வருகிற ஒரு இடத்த வச்சிருக்கார். கடைசியா எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட வயக்காடுல கொஞ்சம் சம் ஏக்கர்ஸ், இவங்களுக்கெல்லாம் சம் சென்ஸ் தான், சில சென்ட் நிலங்கள் இவங்களுக்கெல்லாம் வருமானம் வரதா இருக்கும். ஆனா சென்ட் இடம், ஆனா ஒரு பகுதி மட்டும் பாத்தீங்கன்னா 4 ஏக்கர் இடம் ஒரு வயக்காடு பக்கத்துல, அதுல வருமானமே இருக்காது, வனாந்தரமான ஒரு இடம் மாதிரி இருக்கும். இவங்களுக்கெல்லாம் வீடு, ஒருத்தங்களுக்கு கடை இருக்கிற இடம், அப்படி அப்படி எல்லாம் ரெடியா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா சின்ன குடும்பத்துல அண்ணன் தம்பிக்குள்ளால ஒரே தகராறு. அப்ப அதுல கடைசி மகன், கடைசி பையன், அவன் நம்முடைய ப்ரோக்ராம் ரெகுலரா டிவியில பாக்குற தம்பி, அவன் அழுதுட்டு சொன்னா, எங்க அம்மாவுடைய கடைசி ஆசை, எங்க அப்பாவுடைய கடைசி ஆசை, எங்க 4 பேருக்குள்ள எந்த சண்டையும் கடைசி வரைக்கும் வரக்கூடாது. அவங்க அம்மா சாகும்போது கூட 4 பேரை இப்படியே அணைச்சிட்டு அதுக்கு கொஞ்சம் முன்னாடி கூப்பிட்டு, நான் இந்த உலகத்திலிருந்து மறைஞ்சு போனாலும் உங்க 4 பேருக்குள்ள ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடாது, எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க, நாங்கள் குடும்பமா எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், இதுதான் எனக்கு ஆசைன்னு எங்க அம்மா சத்தியம் வாங்கிட்டு போனாங்க. ஆனா அம்மா சொத்து கொஞ்ச நாளைக்குள்ள இந்த சொத்து எங்களை இவ்வளவு தூரம் விரிசலுக்குள்ள கொண்டு வரேன்னு நான் நினைக்கவே இல்லை. நான் சொன்னேன், இதெல்லாம் விரிசலுக்குள்ள கொண்டு வராது, யாராவது ஒருத்தர் பெருந்தன்மையா நடந்துகிட்டா இந்த பிரச்சனைக்கு முடிவு வந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த தம்பிகிட்ட சொன்னேன். அப்ப அந்த தம்பி சொன்னார், ஐயா நீங்க என்ன சொல்றீங்களோ நான் என் சைட்ல இருந்து கேட்கிறேன், நீங்க சொல்றபடி நான் செய்கிறேன், அது ஆண்டவருடைய அருள் வாக்காக, ஆண்டவருடைய ஆலோசனையாக, அது ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற ஒரு படிப்பினையாக, ஒரு போதனையாக நான் அதை எடுத்துக்கொள்ளுகிறேன், நீங்க சொல்லுங்க, நான் என் சைட்ல இருந்து எங்க குடும்பம் பிரியாம இருக்க என்ன பண்ணணும். அப்ப ஆண்டவர் சொன்னார், நீதான் முதல்ல பங்கெடுக்கணும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆகாதென்று எல்லாராலும் தள்ளப்பட்ட கல்லே தலைக்கு மூளை கல்லாய் மாயிற்று. ஹல்லேலூயா.
அதனால எல்லாரும் வேண்டான்னு சொல்லி ஒதுக்கி போட்ட அந்த உடங்காடு மாதிரி கிடக்கிற அந்த வனாந்தரமான இடத்த நீ போய், பரவாயில்ல நீங்க எல்லாரும் ஒதுக்கி போட்ட அந்த இடத்த நானே எடுத்துக்கிறேன், நமக்குள்ளால பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு இவன் இறங்கி போனோன்னா மூத்த 3 பேரும் அப்படியே நெகிழ்ந்து போய் நிற்கிறாங்க. இவன் தானே முதல் உரிமை ஆள், முதல் எடுக்க வேண்டிய இவன் தானே, இவனே எப்படி இவ்வளவு தூரம் இறங்கி வந்தான், கடைசி பங்கை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டான். என்ன உடனே மீதி இருக்கிற 3 இடத்துக்கு 3 பேரும் அழகா ஃபிட்டப் ஆகி அப்படி 4 பங்கும் ரெஜிஸ்டர் ஆயாச்சு. ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டு இது இவங்களுக்குன்னா அந்த பாகப்பிரிவினை பண்ணி அவங்கவுங்க பேரில் அந்த சொத்தை எழுதிக்கிட்டாங்க. எழுதி முடித்து நான் நினைக்கிறேன் ஒரு மாதம் 2 மாதம் தான் இருக்கும். திடீர்னு அந்த தம்பி ஒரு நாள் ஃபோன் பண்ணார். ஐயா, ஆண்டவர் சொன்ன மாதிரி ஆகாதென்று எல்லாராலும் தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கல்லாய் மாற்றுவேன்னு சொன்னது மாதிரி எனக்கு கிடைச்ச 4 ஏக்கர், மீதி எல்லாருக்கும் 10 சென்ட் 20 சென்ட் 5 சென்ட், எனக்கு கிடைச்ச அந்த 4 ஏக்கர் பகுதியில் எனக்கு பகுதியோட ஒட்டி, என்னுடைய நிலத்தோட ஒட்டி ஒரு 6 வழிச்சாலை, ஒரு 6 வே ரோடு ஒன்று மார்க் பண்ணி, இப்போ அந்த ரோடுக்கு என்னுடைய இடம் தான் இப்போ மெயின் கமர்ஷியல் லேண்டாக ஒரு எத்தனையோ ஃப்ரண்டேஜ் எவ்வளோ தூரம் சொன்னார். அந்த 6 வழிச்சாலையில் 1 இன்ச்சு கூட என் நிலத்திலேருந்து அவங்க எடுக்கவே இல்லை. அதுக்கு முந்தின நிலத்தை வரைக்கும் எடுத்தாங்க. ஆனால் என் இடம் ஃபுல்லாக இப்போ கமர்ஷியலாக வந்துருச்சு. இவங்க மார்க் பண்ண உடனடியாக ஒரு பெட்ரோல் பங்க் ஓனர் எத்தனையோ லட்சம் கொடுத்து பெட்ரோல் பங்குக்கு ஒரு இடத்த அவர் ரெஜிஸ்டர் பண்ணி புக் பண்ணிட்டார். இன்னொருத்தர் ஒரு கார் ஷோரூமுக்காக வேண்டிய, அதுதான் ஹைவே 6 வே ரோடு வரப்போகுது அந்த இடத்துல, ஒரு கார் ஷோரூமுக்காக ஒருத்தர், இன்னொருத்தர் ஒரு டிராக்டர் ஷோரூம், இன்னொருத்தர் ஒரு டயர் அலைன்மெண்ட் ஷாப்னு சொல்லிட்டு மட்டன்னு எல்லாம் புக் பண்ணி அவர் சொல்றாரு, என் சகோதரர்களுக்கு கிடைத்த பங்கை காட்டிலும் பல 100 மடங்கு அதிகமாக என் சொத்தை கர்த்தர் அதை வேல்யூவேஷன் ஏற்றி கொடுத்தார். ஹல்லேலூயா. அதை பார்த்த உடனே எல்லா சகோதரர்களுக்கும் அவ்வளவு ஆச்சரியம். இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாம் எழுதியாச்சு. எழுதினது எல்லாரும் சொன்னாங்க, உண்மையிலேயே உன் கூட ஆண்டவர் இருக்கிறார் பெஞ்சமின் என்று எல்லாரும் சொன்னாங்க. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, சில இடங்கள் அந்த பெருந்தன்மையில நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பக்கபலமாய் கர்த்தர் இருப்பார். ஆமென். ஆமா, தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற ஆண்டவர். இன்றைக்கு சகோதரர்களுக்குள்ளால ஒரு சின்ன வரப்பு சண்டையில சொந்த சகோதரனை வெட்டி கொள்ளுகிற நிலைமை, ஒரு சின்ன வீம்புக்காக சொந்த சகோதரியுடைய வாழ்க்கையை அழிக்கிற சகோதரர்கள் இன்னைக்கு அப்படித்தான் போயிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் இன்னைக்கு முடிவு கட்டி உங்க இரத்தத்தின் உன்னோடு உடன் பிறந்த இரத்த பந்தங்களோடு உள்ள உறவை இன்றைக்கு நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், காண்கிற உன் சகோதரனை நீ நேசிக்காமல் காணாத தேவனை எப்படி நீ நேசிப்பாய் என்று கேட்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு போன உடனே ஆண்டவருடைய போதனையின் படியாக, ஆண்டவருடைய சத்திய வசனத்தின் படியாக சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்கிறது எவ்வளவு நன்மையும் இன்பமானது. அங்கே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். பிரிந்து கிடக்கிற குடும்பங்களில் அல்ல, சகோதரர்கள் ஒருமித்து இருக்கிற இடத்திலே ஆண்டவர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. ஓர் நாளும் தயை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. ஓர் நாளும் தயை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. உம்தயை பெரிதையா, என் மேலும் தயை பெரிதையா. உம்தயை பெரிதையா, என் மேலும் தயை பெரிதையா. அன்பே 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 யாருயிருரவே, ஆனந்தமானந்தமே ஆனந்தமானந்தமே. அன்பே 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 யாருயிருரவே, ஆனந்தமானந்தமே
ஆனந்தம் ஆனந்தமே. அலைந்தேன் பல நாள் உம்மையும் மறியா மறந்தே திரிந்த ரோகியை. அலைந்தேன் பல நாள் உம்மையும் மறியா மறந்தே திரிந்த ரோகியை. அனைத்தீரன் பாலே என்னையும் அனைத்தீ அன்பாலே. அனைத்தீரன் பாலே என்னையும் அனைத்தீரன்பாலே. அன்பே 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 ஆருயிருவே. ஆனந்தம் ஆனந்தமே. ஆனந்தம் ஆனந்தமே. அன்பே 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 ஆருயிருவே. ஆனந்தம் ஆனந்தமே. ஆனந்தம் ஆனந்தமே. ஆனந்தம் ஆனந்தமே. ஹல்லேலூயா. முதலாவது, நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பார்கள். யார்? ஆண்டவரால் போதிக்கப்படும்படி தன்னை ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் நீதியினால ஸ்திரப்பட்டிருப்பாங்க. இரண்டாவது, கர்த்தரால் போதிக்கப்படும்படி விட்டு கொடுக்கிற பிள்ளைகள் இனி கொடுமைக்கு தூரமாவார்கள். கொடுமைக்கு தூரமாவார்கள். வாசிக்கலாம் ஒரு அருமையான வசனம். சங்கீதம் 18:48 இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? சங்கீதம் 18:48 வாசிக்கலாம். அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி, அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர் மேல் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் என்னை நீர் உயர்த்தி, எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி, கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். கொடுமைக்கு தூரமாவாய் என்று சொன்ன ஆண்டவர் கொடுமையான மனுஷனுக்கும் மனைவிக்கும் மத்தியில உங்களை தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு கணவனால கொடுமைகளை அனுபவிச்ச மனைவிமார்கள் இருக்கலாம், மனைவியால கொடுமைகளை அனுபவித்த புருஷன்மார்களும் இங்க இருக்கலாம், பிள்ளைகளால் நித்தமும் கொடுமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிற பெற்றோர்கள் இருக்கலாம், பிள்ளைகளால் கொடுமையை அனுபவிக்கிற பெற்றோர்களும் இருக்கலாம், பெற்றோர்களால் கொடுமை அனுபவிக்கிற பிள்ளைகள் இருக்கலாம், மாமியாரால் கொடுமை அனுபவிக்கிற மருமகள் வந்திருக்கலாம், மருமகளால் கொடுமை அனுபவிக்கிற மாமியாரும் வந்திருக்கலாம். யார் மூலம் நீங்க கொடுமையை அனுபவிச்சுட்டு இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கொடுமைக்கு தூரமாவாய். ஆமேன். ஏன்னா நீ ஆண்டவருடைய சத்திய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறபடியினாலே உன் நிமித்தம் யாரெல்லாம் இருதயத்திலே கடினமாய் உன்னிடத்திலே கொடுமையாய் நடந்து கொண்டார்களோ அவர்களுடைய இருதயத்தை உனக்கு சாதகமாக திருப்புவார். ஆமேன். உன் சத்துருக்களும் உன்னிடத்திலே சமாதானமாய் வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறார். லாபான் என்று ஒரு மனுஷன், அவனுடைய மருமகன் பேர் யாக்கோபு. லாபான் தன் மருமகனாகிய யாக்கோபுக்கு தீங்கு செய்யவும், பல வருஷம் அவன் கஷ்டப்பட்டு சம்பாரித்து கொண்டு வருகிற பணத்தை பிடுங்கி கொண்டு போகவும், அந்த செல்வங்களை அபகரிக்கவும் தன்னுடைய சொந்தக்காரங்களை எல்லாம் சேர்த்துக்கிட்டு கூட்டா இந்த மருமகனுக்கு விரோதமாக வர்றான். மருமகனுக்கு தெரியாது, மாமனார் தனக்கு விரோதமாக இப்படி நிறைய குடும்பக்காரங்களையும் கூப்பிட்டுட்டு வந்து நாளைக்கு காலையில் தன்னிடத்தில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போகிறான், சண்டை போகிறான். அவனுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். இந்த லாபான் புறப்படும் பொழுதே என் பிள்ளையாகிய யாக்கோபுக்கு கொடுமை இழைக்கும்படிக்கு, அவனுக்கு தீங்கு இழைக்கும்படி இவன் புறப்பட்டு போறான்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரிந்தது. அது பாதிப்புக்கு நேராக தள்ளப்பட்டிருக்கிற யாக்கோபுக்கு தெரியாது. நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். அடுத்த நாள் காலையில மருமகனை சந்திக்கிற அளவுக்கு தூரத்தில் பக்கத்தில் வந்துட்டான். ஒரே ஏரியாவில் தான் ரெண்டு பேரும் இப்போ இருக்கிறாங்க. காலையில் வந்து இவனை அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் இரவோடு இரவாக இந்த கொடுமைக்கு தூரமாய் இவனை விலக்கி காக்கும்படி ஆண்டவர் சம்பந்தப்பட்ட
லாபானை நைட்டோடு நைட் எச்சரித்தார். என்ன சொன்னார்னா, நீ என்ன பிளான்ல வந்திருக்கிறேன்னு எனக்கு தெரியும். நாளைக்கு காலையில என் பிள்ளையாகிய யாக்கோபோடே நீ சமாதான உடன்படிக்கை பண்ணணும், அவங்ககிட்ட கேடுபாடு பண்ற வேலை வச்சுக்காத என்று சொல்லி இரவோடு இரவாக எச்சரித்த ஆண்டவருடைய எச்சரிப்பை மீறி அவன் அடுத்த நாள் இவனுக்கு கேடு பண்ண முடியுமா? முடியவே முடியாது. அடுத்த நாள் காலையில வந்து இவனிடத்தில் சமாதான உடன்படிக்கை பண்ணினான். அதான் சொல்ல, கொடுமைக்கு தூரமாய் பாதுகாக்கிற ஆண்டவர். உங்களுக்கு தெரிஞ்சு ஆண்டவர் உங்களுக்கு செய்த அற்புதங்கள் கொஞ்சம்தான். ஆனா உங்களுக்கு தெரியாம திரை மறைவிலே உங்களுக்காக ஆண்டவர் பண்ணின அற்புதங்கள் கணக்கில் அடங்காதவைகள். யாக்கோபுக்கு விரோதமாக அவங்க மாமன் வந்ததை அடுத்த நாள் மாமன் சொன்னதுனால தான் இவனுக்கு தெரிஞ்சு, இல்லைன்னா தெரிஞ்சிருக்காது. இதே போல உங்களுக்கு விரோதமாக தந்திரமாக மந்திரம் பண்ணினவன், தந்திரம் பண்ணினவன், செய்வன செய்தவன், உனக்கு விரோதமாக உனக்கு கேடுபாடு உண்டாக்கும்படிக்கு உணவுக்கு விரோதமாக திட்டம் போட்டு செயல்பட்டவங்க எத்தனை பேர் ஆண்டவர் இரவோடிரவாக சந்தித்து மிரட்டி அவற்றை கேன்சல் பண்ணிருக்க. அதனாலதான் இன்றைக்கு நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்கள். உங்களுக்கு விரோதமா பிசாசு எவ்வளவோ காரியங்களை நடப்பித்தார். நிறைய விபத்துக்களை உங்களுக்கு விரோதமா அவன் பிளான் பண்ணி வச்சான். நிறைய பெயர் சேதங்களை உங்களுக்கு விரோதமா அவன் ரெடி பண்ணி வச்சான். அந்தந்த நேரத்தில் எல்லா திட்டங்களை அதமாக்கினாலதான் இன்றைக்கு விடுதலையோடு இந்த இடத்திலே சியோன் விசுவாச திருச்சபையின் இந்த மைதானத்தில் உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அவர் கொடுமைக்கு தூரமாய் விலக்கி பாதுகாக்கிற ஆண்டவர். இன்னைக்கு மனசாட்சியற்ற விதத்தில் ஒரு சின்ன ஆதாயத்திற்காக எவ்வளவு பெரிய கொடுமையை மனிதர்களுக்கு செய்யவும் ஒரு மனிதன் தயங்குகிறதில்லை. அந்த அளவுக்கு இன்றைக்கு காலங்கள் மிகவும் கொடிதாய் போய்கொண்டிருக்கிறது. நோவாவின் காலங்களிலே தண்ணீரை போல பாவங்களை பருகினவர்கள் செய்தவர்கள் தான் இன்றைக்கும் கொடிய தந்திரங்கள் செய்து யாரு செத்தாலும் பரவாயில்ல நாம் வாழணும் அப்படின்ற எண்ணத்தோட வேணன்னே வீம்புக்குன்னாலும் பிளான் பண்ணி அழிக்க கெடுக்க நிறைய பேர் முயற்சி எடுத்திருக்காங்க. இப்பொழுதும் உங்களுக்கு பின்னணியில உங்களை தாக்குறதுக்கு முதுகுல குத்துறதுக்கு நிறைய பேர் ஆயத்தமாயிருக்கிறாங்க. இன்றைக்கு கொடுமைக்கு தூரமாவா என்று சொல்லுகிற ஆண்டவர் அத்தனை பேருடைய திட்டங்களையும் இரவோடு இரவாக அதமாக்கி போடுகிறார். நாளைக்கு காலையில அவங்க தந்திரமா உங்களை தாக்கணும்னு வரும் பொழுது அவங்க கை கூட செயல்படாம போகலாம். ஏன் நாளைக்கு உனக்கு கூட நிப்பேன்னு சொன்னவன் நைட்டோட நைட்டு காணாம போயிடுவான். இந்த அபிமெலேக்கு ராஜான்னு ஒருத்தன் இருந்தான். அந்த அபிமெலேக்கு ராஜா ஒரு முறை ஆபிரகாமுடைய மனைவிய பட்ட பகல்ல எல்லாருடைய கண்கள் காண அவளை கடத்தி தூக்கிட்டு போயிட்டான். இந்த ஆபிரகாம் அந்த தேசத்திலே பிழைப்பிற்காக போன ஒரு தேசத்தினுடைய பிரஜை. அவனுடைய மனைவியை தூக்கிட்டு போனா வேற யாராவது தூக்கிட்டு போனா ராஜாவிட்ட இவன் கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்கலாம். இல்லைன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் இவனுக்காக போய் யுத்தம் பண்ணி அவளை தூக்கிட்டு வந்திருப்பாங்க, போராடி இருப்பாங்க. ஆனா ராஜாவே இவளை தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் யாருமே கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அந்த தேசத்தினுடைய ராஜா ஹெல்ப்லெஸ்ஸா உட்கார்ந்து நைட்டெல்லாம் அழுறாங்க வீட்டுல. ஆண்டவரே, என் கண்ணு முன்னால என் மனைவியை தூக்கிட்டு போயிட்டான், என்னால எந்த உதவியும் செய்ய முடியலையே என்று அழுகிறான். யாரும் எனக்கு இந்த காரியத்தில் உதவி செய்ய முடியாது, நான் எங்க போவேன்னு அழுதான். நைட்டெல்லாம் என் மனைவியை கெடுத்து விடுவானே, என் மனைவியை கெடுத்துருவானே, அதுக்காகத்தான் அவன் தூக்கிட்டு போனான் என்று சொல்லி அவன் வீட்டுக்குள்ள அழுறான். யாருமே அந்த அபிமெலேக்கு ராஜாவுடைய அறைக்குள்ள போய் பேசுகிற தைரியமோ அவளை மீட்டு வருகிற தைரியமோ யாருக்கும் கிடையாது. ஆனால் ஆண்டவர் ஒருவர் தான் அதை செய்ய முடியும். அவன் இங்க அழுதான். என்ன நடந்துச்சு தெரியுமா? ஆண்டவரே, இந்த கொடுமை என்னால தாங்க முடியல, என் கண்ணு முன்னால மனைவியை தூக்கிட்டு போறத புருஷன் பார்த்துட்டு இருக்கிறத விட பெரிய கொடுமை என்ன இருக்க முடியும்? அவளுக்கு தீங்கு செய்வதற்கு, அவளை பாவத்தில் இழுப்பதற்காகத்தான் அவன் தூக்கிட்டு போறான். ஏன்னா ஆபிரகாமுடைய மனைவி ரொம்ப அழகானவள். தூக்கிட்டு போயிட்டான். ஆண்டவர் இரவோடு இரவாக அபிமெலேக்கு ராஜாவை சந்திக்க பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தான். வந்து எப்படி மிரட்டினார் தெரியுமா? அந்த மிரட்டல் பார்த்தீங்கன்னா முதல்ல பைபிளில் எழுதியிருக்கிறத சொல்லிட்டு நம்ம பாஷையில சொல்றேன். ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ தூக்கிட்டு வந்திருக்கிற இந்த சாராள் இவ யாரு தெரியுமா? என் தாசனாகிய ஆபிரகாமுடைய மனைவி. இவ மேல கை வச்சியன்னா நீயும் உன் குடும்பமும் சாகவே சாவீர்கள். இது பைபிளில் எழுதியிருக்கிறத அப்படியே நான் சொல்றேன்.
இவன் மேல கைய வச்சீன்னா நீயும் உன் குடும்பமும் சாகவே சாவீர்கள். அப்படின்னா நம்ம பாஷையில சொன்ன என்ன தெரியுமா, இவன் மேல மட்டும் உன் விரல் பட்டதுன்னா உன்னையும் உன் குடும்பத்தையும் சாகடிச்சிருவேன். உன் குடும்பத்தையே சாகடிச்சிருவேன். ஒன்ன மட்டும் இல்ல, உன் குடும்பத்தையே சாகடிச்சிருவேன். ஆடி போயிட்டான் அபிமெலேக்கு ராஜா. அப்படியே அசந்து போய் அவளை அனுபவிக்க வேண்டும் என்று தூக்கி கொண்டு வந்தவன் இப்பொழுது அவளுக்கு பாதுகாப்பாக விடுகிறது வரைக்கும் இருக்க. ஏன்னா இவன் மேல கை வச்சுட்டான, இவன் வச்சாலும் சரி, இவனுக்கு தெரியாம வேற யார் வச்சாலும் அந்த பொல்லாப்புக்கு இவன் தான் குற்றவாளி. ஏன்னா ஆண்டவர் நேரம் வந்து மிரட்டிட்டார், கை வச்சு என்ன நீயும் உன் குடும்பமும் சாகவே சாவீர்கள். ஆண்டவருடைய மிரட்டலை கேட்டதுக்கு பிறகு அவன் பாதுகாப்பா இருந்து, அவளுக்கு நைட்டெல்லாம் பாதுகாப்பா இருந்து, எப்படா நேரம் விடியும் இவளை கொண்டு போய் சேர்க்கலான்னு சொல்லி ஒரு சேதமும் இல்லாம காம்பன்சேஷனோட கொண்டு போய் ஒப்படைக்கிறான். ஏன்னா நைட்டெல்லாம் அந்த புருஷன், அவளுடைய புருஷன் பட்ட கஷ்டம், மன கஷ்டத்திற்கு காம்பன்சேஷனாக பொன்னையும் பொருட்களையும் கொண்டு போய் கொடுத்து, பத்திரமா உன் மனைவி உங்ககிட்ட கொண்டு வந்துட்டம்பா, ஒரு சேதமும் பண்ணல அப்படின்னு ஒப்பு கொடுத்தான். கொடுமைக்கு தூரமாய் பாதுகாக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா! எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க நம்ம ஆண்டவர். ஆமென். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒன்னால முடியல அப்படின்னு நினைச்சிட்டு அவ்வளவுதான் விட்டுறாத. இதுக்கு மேல ஒருவர் இருக்கிறார், அவர் தான் நமக்காக வழக்காடுகிற, யுத்தம் செய்கிற, உனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற ஆண்டவர். நீ கூப்பிட்டா உடனடியாக இறங்கி வருவார். ஆண்டவரே, இந்த விஷயத்துல என்னால போராட முடியல, நீங்க தான் அங்க போக முடியும். அவர் பறந்து காக்கிற பட்சியை போல பறந்து போய் இஸ்ரவேலின் மேல் ஆதரவாய் இருந்து அவர்களை தப்ப பண்ணுகிறவர். உன்னை கொடுமைக்கு தூரமாய் காத்து தப்புவிக்க பண்ணுகிறவர். ஏசாயா 60:18 சொல்லுகிறது, இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்கையிலே இருக்காது. என்ன கொடுமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய்? குடும்பத்தில் கொடுமை அனுபவிக்கிறியா? வேலை செய்கிற இடத்துல கொடுமை அனுபவிக்கிறீங்களா? இல்லைன்னா பள்ளிக்கூடத்துக்கு போற இடத்துல கொடுமையை அனுபவிச்சு கொண்டிருக்கிறீங்களா? டியூஷன் போற இடத்துல உங்களுக்கு கொடுமை இழைக்கப்படுகிறதா? எந்த விஷயத்துல, எந்த இடத்துல உங்களுக்கு கொடுமை? இன்னைக்கு ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த இடத்துல கொடுமை இழைக்கப்படுகிறதானா கொடுமைக்கு தூரமாவா என்று சொன்னீரே. இன்னைக்கு நானும் உங்க வார்த்தையை கேட்க, உம்மால் போதிக்கப்படுகிற போதனைகளை கேட்பதற்கு தானே நானும் வந்திருக்கிறேன். இந்த காரியத்தை நினைந்தொருளி இந்த கொடுமையிலிருந்து என்னை விடுவித்தரலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு கொடுமைக்கு தூரமாவீர்கள். 2000 வருஷங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவிடத்திலே கானானிய ஸ்திரீ அப்படின்னு ஒரு ஸ்திரீ வர்றா. அவ வந்து தன்னுடைய வாலிப மகள் அனுபவிக்கிற கொடுமையை கண்ணு முன்னால பார்த்து தாங்க முடியாத வேதனையில தன் மகளுக்காக ஆண்டவரிடத்துல வருகிறாள். ஆண்டவரிடத்திலே அவளை அழைத்து கொண்டு வருகிற அளவுக்கு சூழ்நிலை இல்லைங்க. ஏன்னா அந்த அசுத்த ஆவி அவளை பிடிச்சி கசக்கி, வேதம் சொல்லுகிறது, பிசாசினால் என் மகள் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று மத்தேயு 15:22 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பிசாசினால் என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள், அப்படின்னா ரொம்ப கொடுமை அனுபவிக்கிறாள் என்று இயேசுவிடத்திலே வருகிறாள். இயேசு கிறிஸ்து அவளை அழைத்து கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை இல்லை. ஏன்னா அந்த கொடுமை இவளால் தாங்க முடியல, அவளை தூக்கிட்டு வர முடிகிற சூழ்நிலையில் இல்லை, அவள் இயல்பான நிலைமையில இல்லை. அதான் அந்த பிரச்சனை. ஆனா அவளுக்காக தாய் வந்தாள். இன்னைக்கு ஒருவேளை உன் பிள்ளை அனுபவிக்கிற கொடிய வேதனைக்காக தாய் இயேசுவிடத்தில் வந்திருக்கலாம். உன் பிள்ளை அனுபவிக்கிற கொடிய வேதனை நிமித்தம் தகப்பன் இங்கு வந்திருக்கலாம். யார் வந்திருந்தாலும் சரி, அன்றைக்கு அந்த தாய் தன் பிள்ளைக்காக வரும் பொழுது இயேசு அவளை பார்த்து சொல்லுகிறார், ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஸ்திரீயே, மகளே, நீ என்ன விரும்பி வந்திருக்கிறேன்னு எனக்கு தெரியும். உன்னுடைய மகள் தொடர்ந்து அனுபவிக்கிற கொடுமையிலிருந்து, கொடிய வேதனையிலிருந்து விடுதலை தானே கேட்டு வந்திருக்கிற. நீ விரும்புகிறபடி உனக்காக கடவது, நீ போலாம் அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்த நிமிஷமே அவள் ஆரோக்கியமானாள். அந்த கொடிய வியாதியிலிருந்து, கொடிய வலியிலிருந்து, வேதனையிலிருந்து அவள் விடுதலை ஆக்கப்பட்டாள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீ விரும்பி வந்திருக்கிற காரியம் என்ன? மகனே, மகளே, உன் விசுவாசம் பெரியது. ஒருவேளை நீ சொல்லலாம், இன்னைக்கு மீட்டிங் போயிட்டு வந்து நான் நாளைக்கு காலையில பேசுறேன், இன்னைக்கு மீட்டிங் போயிட்டு வந்து நாளைக்கு டிசிஷன் எடுக்கிறேன்,
ஆபரேஷனுக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறதா வேண்டாமான்னு நாளைக்கு நான் டிசிஷன் எடுக்கிறேன், இல்லைன்னா இந்த பேப்பர்ல கையெழுத்து போடலாமா வேண்டாமா, ஒரு முடிவெடுப்பதற்கு நீ விசுவாசத்தோடு வந்திருக்கிறாய். மகனே மகளே, உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவது என்று சொல்லி நீ விரும்புகிற காரியம் உனக்கு ஆக கடவது. எதை விரும்பி வந்திருக்கிற? இன்னைக்கு என்ன காரியம் உனக்கு அத்தியாவசியமாய் தேவைப்படுகிறது? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, தாய் தான் வந்தா, ஆனா வீட்டில் போய் பார்க்கும் பொழுது கொடிய வேதனை அனுபவித்துக் கொண்டிருந்த மகள் ஆரோக்கியம் அடைந்திருக்கிறதை கண்டாள். இன்னைக்கு நீங்க என்னென்ன காரியத்தை விரும்பி தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறீர்களோ, நீங்க வீட்டில் போய் திரும்பி பார்க்கும் பொழுது அந்த காரியம் ஆரோக்கியமாய் மாறி இருக்கும். அந்த கொடுமையும் கொடிய வேதனையும் இன்றைக்கு ஆண்டவரால முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. இந்த ஏழை அழைக்கின்றேன், இறங்கி வாருமையா, உம்மை அல்லாமல் வேறு கதியேது. இந்த ஏழை அழைக்கின்றேன், இறங்கி வாருமையா, உம்மை அல்லாமல் வேறு கதியேது. இந்த ஏழை அழைக்கின்றேன், இறங்கி வாருமை. எல்லா கரங்களை தட்டி, உம்மை அல்லாமல் வேறு கதியேது. இந்த ஏழை அழைக்கின்றேன், இறங்கி வாருமையா, உம்மை அல்லாமல் வேறு கதியேது. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்படுவதில்லை. உம்மை நினைத்து துதிக்கின்றேன், கைவிடப்படுவதில்லை. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்படுவதில்லை. உம்மை நினைத்து துதிக்கின்றேன், கைவிடப்படுவதில்லை. இந்த ஏழை அழைக்கின் எல்லா சொல்லுங்க, இறங்கி வாருமையா, உம்மை அல்லாமல் வேறு கதி இல்லை. இந்த ஏழை அழைக்கின்றேன், இறங்கி வாருமையா, உம்மை அல்லாமல் வேறு கதி இல்லை. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்படுவதில்லை. உம்மை நினைத்து துதிக்கின்றேன், கைவிடப்படுவதில்லை. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்படுவதில்லை. உம்மை நினைத்து துதிக்கின்றேன், கைவிடப்படுவதில்லை. இந்த ஏழை அழைக்கின் எல்லா சொல்லுங்க, இறங்கி வாருமையா, உம்மை அல்லாமல் வேறு கதி இல்லை. இந்த ஏழை அழைக்கின்றேன், இறங்கி வாருமையா, உம்மை அல்லாமல் வேறு கதி இல்லை. இந்த ஏழை அழைக்கி எல்லாம், இறங்கி வாருமையா, உம்மை அல்லாமல் வேறு கதி இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தரால் போதிக்கப்படும்படி விட்டு கொடுக்கிற பிள்ளைகளுக்கு முதலாவது நீதி செய்வேன் என்று ஆண்டவர் சொன்னார். இரண்டாவது சொன்னார், கொடுமைக்கு இனி நீ நீங்களாக்கி பாதுகாக்கப்படுவாய். மூன்றாவது சொல்லுகிறார், இனி பயம் இல்லாதிருப்பாய் என்று சொல்லுகிறார். ஆண்டவரால போதிக்கப்படுகிற பிள்ளைகள், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் வசனத்தை பிடிச்சிட்டு சிங்கத்தை போல தைரியமாயிருப்பார்கள். இனி பயப்பட மாட்டீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. வாசிக்கலாம் ஒரு அருமையான வசனம், நீதிமொழிகள் 3:24 இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? நீதிமொழிகள் 3:24. நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய், நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய், நீ படுத்துக் கொள்ளும் போது, நீ படுத்துக் கொள்ளும் பொழுது உன் நித்திரை இன்பமாயிருக்கும், உன் நித்திரை இன்பமாய் இருக்கும். நீ படுக்கும் பொழுது பயப்படாதிருப்பாய், பயம் இல்லாதிருப்பாய். நீ படுத்துக் கொள்ளும் பொழுது உன் நித்திரை இனி இன்பமாயிருக்கும். ஆமேன். நிறைய பிள்ளைகளுக்கு தூக்கத்தில் ஒரு பயம் உறுத்துகிற ஆவி. சில பிள்ளைகளுக்கு வெட்ட வர்றது மாதிரி, சலங்க சத்தம், இல்லைன்னா குத்த வர்ற மாதிரி, துரத்திட்டு வர்ற மாதிரி, கொல்றதுக்கு வர்ற மாதிரி நிறைய பயத்தின் ஆவிகள்
நைட்டெல்லாம் உங்களுடைய தூக்கத்தை கெடுத்து காலையில் எழும்பி உட்கார்ந்து அதை நினைச்சே அழுதுகிட்டு இருப்பீங்க. நான் இந்த சொப்பனத்தை கண்டேன், இந்த மரம் சாயிற மாதிரி கண்டேன், இது இப்படி கண்டேன், அப்படி கண்டேன், யாரு சாய போறது தெரியல அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் கெட்ட சொப்பனங்களை பார்த்து பயந்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு பிறகு தேவ தரிசனங்களை பார்த்து சந்தோஷப்பட போகிறீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ படுத்துக் கொள்ளும் பொழுது பயம் இல்லாதிருப்பாய், நீ படுத்துக் கொள்ளும் போது உன் நித்திரை இனி இன்பமாயிருக்கும். இந்த பயம் என்ன பண்ணா சந்தோஷமா தூங்க வேண்டியவனுடைய தூக்கத்தை கெடுத்துற, அந்த இன்பத்தை கெடுத்துற, சந்தோஷத்தை கெடுத்துறோம். சிலர் நடுராத்திரியில எழும்பி உட்கார்ந்து அழுகிறதை பார்த்திருக்கிறீர்கள், புலம்புகிறதை பார்த்திருக்கிறீர்கள். நைட்டெல்லாம் சில நேரங்களில் பிள்ளைகள் கூட தூங்க முடியாம அழுவாங்க. நைட்டு நேரத்தில் எங்கள் ஜெப கோபுரத்துக்குள்ள சில ஃபோன் வரும். அதில் என்னன்னா, குழந்தை 1 மணிக்கு அழ ஆரம்பிச்சது, காலையில் 5 மணி ஆகுது, இன்னும் இந்த அழுகையை நிறுத்தலை. என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜெபத்தில் தெரியும் அந்த பிள்ளைக்கு ஏதோ ஒரு பயமுறுத்துகிற ஆவி. சிறு குழந்தைகளை கூட விட்டு வைக்கிறது இல்லை. அந்த பயமுறுத்துகிற ஆவியை கடிந்து அப்புறப்படுத்தினதுக்கு பிறகு, ஜெபம் பண்ணதுக்கு பிறகு, ஃபோனில் தான் ஜெபம் பண்ணும். ஜெபம் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை நல்லா தூங்கும். காலையில் ஃபோன் பண்ணுவாங்க, ஐயா நீங்கள் ஜெபம் பண்ணதுக்கு பிறகு என் பிள்ளை அப்படியே அசந்து தூங்கிட்டா, காலையில் வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஏன்னா பயமுறுத்துகிற ஆவியை துரத்தினது தான் ரகசியம். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவர் படுத்து கொள்ளும் பொழுது உன் நித்திரை இன்பமாயிருக்கும். வேதம் சொல்லுகிறது, அநேக நாட்கள் என் படுக்கையை கண்ணீராலே நனைத்தேன் என்று சொல்லுகிறான் பக்தன். ஏன் ஒரு மனுஷன் படுக்கையை கண்ணீரால நனைக்க வேண்டும்? அவனுடைய வாழ்க்கையில வந்த இழப்புகள், வாழ்க்கையில அனுபவித்த கஷ்டங்கள், வேதனைகள், கடன்கள், அவமானங்கள் அவனை நைட்டெல்லாம் அழுதுகிட்டே படுக்கிறான். ஆனா வேதம் சொல்லுகிறது, நீ ராத்திரி ஒரு வசனத்தை தியானிச்சுட்டு படுத்தியன்னா, நீ படிச்சுட்டு படுக்கும்போது படிச்சுட்டு தியானிச்சுட்டு படுத்த அந்த வசனம் நீ தூங்கும்போது உன்னை பாதுகாக்குமா? அதுக்கு தான் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறது. நீ எந்த வசனத்தை படிச்சுட்டு படுத்தியோ அந்த வசனம் நீ தூங்கும் போது உன்னை பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கிறது. நீ விழிக்கும் பொழுது அது உன்னோடு கூட சம்பாஷிக்கும். நீ நைட்ல படிச்சுட்டு படுத்த அந்த வசனம் தான் உன்கிட்ட பேசணுமே தவிர, ராத்திரி நீ பார்த்து பயந்த சொப்பனத்தை எல்லாம் நீ காலையில பேச வேண்டியது அதுவல்ல. உங்கூட சம்பாஷிக்க வேண்டியது, பேச வேண்டியது அதுவல்ல. நீ நைட்டு தூங்குக்கு முன்னால படித்த போதனையின் வார்த்தைகள், ஆண்டவருடைய வார்த்தைகள் உனக்கு அசந்து தூங்குகிற கிருபையை தரும். சிலர் வருவாங்க, இந்த பைபிளில் உள்ள வசனங்களை நீங்க எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம், மெடிசினுக்கு பயன்படுத்தலாம். ஏன்னா இது ஔஷதம், மெடிசின், மருந்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. கேன்சருக்கு இதில் மருந்து இருக்கு, டிபிக்கு மருந்து இருக்கு, எப்பேற்பட்ட கொள்ளை நோய், இரத்தம் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு மருந்து இருக்கு, எல்லாம் இருக்கு. அதே நேரத்தில் ஒருவேளை உனக்கு தூக்கம் வரலைன்னா தூக்கத்துக்கும் இது மருந்து. ஸ்லீப்பிங் டேப்லெட்டும் இதில் இருக்குது. சிலருக்கு பைபிளை வாசிச்சுட்டு இருக்கும்போது தூக்கம் வர்றது பிசாசு கொட்டாய் விட்டுட்டு தூக்கம் வர்றது, அது பிசாசு கொடுக்கறது. ஆனால் தூக்கம் வராத சிலர் ஆண்டவரே நான் ரொம்ப நேரமாக தூங்க முடியாமல் கஷ்டப்படுறேன்னு சொல்லி எழும்பி உட்கார்ந்து, இப்போ நான் ஒரு கோர்ஸ் மெடிசின் என் தூக்கத்துக்காக நான் எடுக்கும்படி ஒரு அதிகாரத்தை வாசிக்கிற ஆண்டவரே, இதை படித்து முடிக்கிறதுக்குள்ளார எனக்கு அது மெடிசினாக நல்ல தூக்கத்தை கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு இதில் ஒரு அதிகாரத்தை வாசிங்கன்னா, இந்த வசனத்தின்படி நீ படுக்கும் பொழுது பயம் இல்லாதிருப்பாய், உன் நித்திரை உனக்கு இன்பமாயிருக்கும். நீங்கள் இதை ஸ்லீப்பிங் டேப்லெட்டாக எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ரெகுலராக வாசிக்கிற பகுதி இல்லாமல் தூங்க போகும்போது, ஆண்டவரே எனக்கு கொஞ்ச நாளாக தூக்கம் இல்லை, எனக்கு ஸ்லீப்பிங் டோஸ் மாதிரி ஒரு அதிகாரத்தை எடுத்து நான் வாசிக்கிறேன், இந்த வார்த்தை நான் தூங்கும்போது எனக்கு பயத்தை கொடுக்கக்கூடாது, நான் தூங்கும்போது எனக்கு நித்திரை, இன்பமான நித்திரையை கொடுக்கட்டும், இந்த வசனத்தின்படி நீங்கள் அதை வாசிங்கன்னா அப்படி நீங்கள் தூங்கும் பொழுது அசந்து தூக்கம் வரும். ஒரு முறை ஒரு பெரிய அதிகாரி என் முன்னால் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உட்கார்ந்தார். அவர் சொன்னார், எனக்கு கொஞ்ச நாளாகவே சில மாதங்களாகவே சரியாக தூக்கம் இல்லை, நான் பயங்கர விலை உயர்ந்த மதுபானங்கள், வெளிநாட்டு மதுபானங்கள் எல்லாம் இதுக்காக குடிச்சு பார்த்தேன். வெளிநாட்டு மதுபானங்கள் பல ஆயிரம் செலவு பண்ணி குடித்தாலும் 2 மணி நேரம் தூங்குவேன், திருக்கி முழிப்பு வந்துடும், அதுக்கப்புறம் எனக்கு தூக்கம் வராது. அந்த போதை கலைகிறது வரைக்கும் தான் அப்படியே டயர்டாக தூங்குவேன், எழும்பி உட்காந்துருவேன்.
இதுக்காக பல ஹை டோஸ் டேப்லெட்ஸ் நான் ஸ்லீப்பிங் டோஸ் கொடுத்தாச்சு. அப்படி சாப்பிட்டாலும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் படுத்துட்டு அதுக்கப்புறம் எழும்பிட்டேன்னா விடிய விடிய அப்படியே உட்கார்ந்துருப்பேன். இதனால காலையில் என்ன ஆகுன்னா எல்லார்ட்டையும் எரிஞ்சு விழும். அந்த நைட்டு தூக்கம் இல்லைன்னாலே உடம்பு அந்த மாதிரி மைண்டு டிஸ்டர்ப் ஆகிடும். மைண்டுக்கு தூக்கம் கொடுக்க மாட்டீங்க நீங்கள். அப்போ டிஸ்டர்ப் ஆனோன்னா காலையில் யாராவது ஒரு சின்ன காரியத்தை சொன்னால் போதும் உடனே டென்ஷன் ஆகிடும், உடனே எரிஞ்சு விழுவோம், கோவப்படுவோம். இப்போ அவங்க டிரைவர் அதை கவனிச்சுக்கிட்டே இருந்தார். காலையில் எதுக்கு டெய்லி சார் காலையிலேயே மூட் அவுட் ஆகிடுறார் அப்படின்னு பார்த்துட்டு ஒரு நாள் டிரைவர் சொன்னாராம், ஐயா உங்களை நான் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன், நீங்கள் தப்பாக நினைக்கலன்னா. ஒரு ஐயா இருக்கார், அவர்கிட்ட போய் ஒரு சின்ன கவுன்சிலிங் உங்களுக்கு கூப்பிட்டு போகிறேன், நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மைண்டு நல்லா ரிலாக்ஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அவனுக்கு அவர் தூக்கம் இல்லாததெல்லாம் அவனுக்கு தெரியும், இவர் எரிஞ்சு விழுறது தான் அவனுக்கு தெரியும். ஏன் எரிஞ்சு விழுறாருன்னா நைட்டெல்லாம் தூக்கம் இல்லை, அந்த மைண்டோட அந்த டென்ஷனில் அந்த ஹீட் ஆகி பிரெயின் ஹீட் ஆகி எதுக்கெடுத்தாலும் கோவம். அப்போ அவர் கேட்டார், என்னையா என்ன கிறிஸ்டியனாக்க பார்க்குறியா அப்படின்னு கேட்டாராம். இல்லையா, நீங்கள் படுற கஷ்டத்தை என்னாலே தாங்க முடியலை, ஒன்றும் இல்லாத காரியங்களுக்கெல்லாம் டென்ஷன் ஆகுறீங்க, உங்கள் உடம்பு கெட்டுறக்கூடாது, உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். சரி சரி எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தார். அப்போ அவர் சொன்ன காரியம் எனக்குன்னா, இது மாதிரி என் டிரைவர் தான் சொன்னால், எனக்கு உங்களை பற்றி தெரியாது, உங்கள் யூடியூப் சேனல்லையும் எனக்கு சொன்னால், அதனால் நீங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுத்த நாள்லேருந்து இன்றைக்கி வர்றது வரைக்கும் அடிக்கடி உங்கள் ப்ரோக்ராமை நான் பார்க்குறேன், ஏதோ எல்லாம் என்னை உற்சாகப்படுத்துகிற மாதிரி இருக்குது, என்ன கூடயே அது பேசுகிற மாதிரி இருக்குது, ஏதோ ஒன்று உங்ககிட்ட இருக்குன்னு நம்பி வந்திருக்கிறேன். அவர் என்ன சொன்னார், ஏதோ ஒன்று உங்ககிட்ட இருக்குது, அது உங்கள் செய்தியில் நான் பார்த்துருக்குறேன், என் கூட அது பேசுது, அதனால நான் வந்தேன் அப்படின்னார். சார் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். நைட்டெல்லாம் தூங்க முடியலை தம்பி அப்படின்னார். அப்போது அந்த சார்கிட்ட நான் சொன்னேன், உங்களுக்கு தமிழ் கம்ஃபர்டபுளாக இங்கிலீஷா என்ன கம்ஃபர்டபுள்? தமிழ் எனக்கு படிக்கிறதுக்கு சரியாக வராது, நல்லா பேசுவேன், இங்கிலீஷ் ஓகே அப்படின்னார். நான் எப்போவுமே எல்லா பாஷை பைபிளையும் என் கேபினில் வச்சுருக்கேன், தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லாம் வச்சுருப்பேன். ஒரு இங்கிலீஷ் பைபிள் எடுத்து இதில் உங்களுக்கு தேவையான மெடிசன் இருக்குது அப்படின்னு சொன்னேன். இதுக்கு பேர் பைபிள், நீ சொல்லாமலே எனக்கு தெரியுது தம்பி அப்படின்னார். அப்போ அவர் கேட்டார், இதில் எப்படி மெடிசன் இருக்குதுன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? நான் சொன்னேன், நீங்கள் தூங்க போக முன்னால் நல்லா குளிச்சு எல்லாம் நல்லா சாப்பிடுங்க, எந்த மதுபானமோ எந்த ஸ்லீப்பிங் டோஸும் எடுக்க வேண்டாம், உங்கள் பெட்டு பக்கத்தில் ஒரு சேர் போட்டுட்டு உட்காந்துக்குங்க. இதில் நான் அவருக்கு அந்த சங்கீதம் இல்லைன்னா நீதிமொழிகளை படிக்க சொன்னேன், இல்லைன்னா புதிய ஏற்பாடு நீங்கள் படிங்க, மற்றது நிறைய உங்களுக்கு புரியாது, புரியலைனாலும் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் படிங்க, அது உங்களுக்கு மெடிசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அது எப்படின்னார், நீங்கள் போய் ட்ரை பண்ணுங்க சார், சரியாட சார் அப்படின்னு சொல்லிட்டு, இது மெடிசனாக உங்களுக்கு இதை நான் சஜஸ்ட் பண்ணுறேன், உங்களுக்கு இப்போதைக்கு இது மெடிசின், ஒரு நாள் உங்களுக்கு தேவையானது எல்லாமே இதில் கிடைக்கும், இதை ஒரு புதையல் நீங்கள் தோண்ட வர்ற எல்லா புதையலும் கிடைக்கும், இப்போதைக்கு உங்களுக்கு தேவையானதை நீங்கள் எடுத்துக்கிட்டு போங்க, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இதனுடைய மேன்மை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது உங்களை அறியாமலே தூக்கம் சொக்கம் பைபிளே கீழே விழுற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும், அப்படியே படுத்துருங்க, காலையில் தான் நீங்கள் எழும்புவீங்க. சரி நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். நைட்டு 10 மணிக்கு நல்லா சாப்பிட்டு டெய்லி சாயங்காலம் ஷட்டில் எல்லாம் விளையாட போகிறா, எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டார். உட்காந்து சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு ஒரு சேர் போட்டு உட்காந்துட்டு பைபிளை படிச்சுட்டே இருந்தாராம். அரை அதிகாரம் கூட படிக்க முடியல. அவர் சொல்கிறார், ஆஃப் சாப்டர் கூட ஐ குடன்ட் மூவ் அப்படின்றார். அரை அதிகாரம் படிக்கிறதுக்குள்ளால அப்படி கொட்டாய் வருது, அப்படி தூக்கம் வருது, கண்ணெல்லாம் அப்படி இருக்கு, சொன்னது மாதிரி பைபிளை கீழே விழுந்துருச்சான் அரை அதிகாரத்துக்குள்ள. அப்படின்னா மிஞ்சுமனா ஒரு 5-8 வருஷம் 10 வருஷத்துக்குள்ளால பைபிள் கீழே விழுந்துருச்சான். விழுந்த உடனே அப்படியே எடுத்து வச்சுட்டு படுத்தது தான். காலையில் 6:30 மணிக்கு தான் அவர் எழும்பினார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, பல மாதங்களுக்கு பிறகு எந்த டேப்லெட் இல்லாமல் நிம்மதியாக தூங்க எனக்கு கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. சொன்னா இவ்வளவு மேன்மை அதில் இருக்கா? நான் சொன்னேன், இது ஒன்று சிம்பிள், இது உங்களுக்கு ஸ்டார்டிங் தான், இது ஒரு ஸ்டார்ட் அப் தான், ஸ்டார்டர் தான், மெயின் கோர்ஸ் எல்லாம் உள்ள நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எங்கே போனாலும் அவருடைய காரில் ஒரு பைபிளை ஃப்ரெண்டில் வச்சிருப்பார். அல்லேலூயா. எதுக்கு சொல்கிறேன்னா, இதில் உனக்கு தேவையானது எல்லாமே, பரலோகத்துக்கு போகிறதுக்கு ரூட் மேப்பும் இது தான் உங்கள் கையில் இருக்க. ஆண்டவர் அழகாக கொடுத்துருக்கிறார். உனக்கு தேவையான மெடிசன் இதில் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆண்டவர் சொல்கிறார், இனி பயமில்லாதிருப்பாய்.
எந்த காரியத்தின் நிமித்தம் பயந்தாயோ, ஒருவேளை வியாதி நிமித்தம் பயந்திருக்கலாம். இவ்வளவு கொடிய வியாதி எனக்கு இருக்குதுன்னு பயந்துட்டு இருக்கலாம். அது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அதை குணமாக்குவது ஆண்டவருக்கு லேசான காரியம். ஆமேன். கடைசியாக ஆண்டவர் சொல்லுகிறார், இனி திகிலுக்கு தூரமாவாய். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25-26 வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. வாசித்து முடிக்க போகிறோம். சடிதியான திகிலும் துஷ்டர்களின் பாழ்கடிப்பும் வரும் பொழுது நீ அஞ்ச வேண்டாம். கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். உன் கால் அதிலே சிக்கிக் கொள்ளாதபடி காப்பாராம். சடுதியான திகிலும் மரணத்தின் ஓலங்களும் உன்னை தேடி வரும் பொழுது, துஷ்டருடைய பாழ்கடிப்பு உங்களை தேடி வரும் பொழுது நீ அஞ்ச வேண்டாம். கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் அதிலே சிக்கிக் கொள்ளாதபடி காப்பேன் என்று சொல்லுகிறார். எதில் சிக்கிக் கொள்ளாதபடி? சடுதியான திகிலும் துஷ்டர்களுடைய பாழ்கடிப்பும் கொள்ளை நோயும் ஆபத்துகளும் விபத்துகளும் உன்னை கொன்று விடாதபடிக்கு, உன் கால் அத மரணத்தின் அந்த கூறுக்குள்ளால சிக்கி விடாதபடிக்கு அவர் உன்னை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்களுக்கு, ஆண்டவருடைய போதனைகளை கேட்டு கைக்கொள்ள வந்திருக்கிற உங்களுக்கு இந்த 4 ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்து உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. அப்படி எல்லாரும் ஒரு நிமிடம் எழும்பி நின்று 2 கரங்களை பரலோகத்திற்கு நேராக விரித்து, இந்த ஏழை அழைக்கின்றேன், இறங்கி வாருமையா, உம்மை அல்லாமல் எனக்கு வேறு கதி இல்லை, உங்களை விட்டா எனக்கு வேற வழியே இல்லை ஆண்டவரே, நீரே வழி என்று நான் நம்பி வந்திருக்கிறேன் என்று அப்படி எல்லாரும் இருக்கிற இடத்துல உங்களுடைய 2 கரங்களை உயர்த்தி பரலோகத்திற்கு நேராக விரித்து, இந்த ஏழை அழைக்கின்றேன், இறங்கி வாருமையா அப்படியே கூப்பிடுங்க. இயேசு உங்கள் அருகாமையில் இறங்கி வருவார், உங்களை தொட்டு குணமாக்குவார், உங்களுடைய பயத்தை மாற்றுவார், உங்களுடைய கேடுபாடுகளிலும் கொடுமைகளிலும் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுப்பார். கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்கிறவராய் வருவார். அப்படியே கண்களை மூடி கரங்களை விரித்து, இந்த ஏழை அழைக்கின்றேன், இறங்கி வாருமையா, உம்மை அல்லாமல் வேறே கதி இல்லை. பிரைஸ் தி லார்ட். இந்த ஏழை அழைக்கின்றேன், இறங்கி வாருமையாம், உம்மை அல்லாமல் வேறு கதி இல்லை. இந்த ஏழை அழைக்கின்றேன், இறங்கி வாருமையாம், உம்மை அல்லாமல் வேறு கதி இல்லை. இந்த ஏழை அழைக்கின்றேன், இறங்கி வாருமையா, உம்மை அல்லாமல் வேறு கதி இல்லை. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்படுவதில்லை, உம்மை நினைத்து துதிக்கின்றேன், கைவிடப்படுவதில்லை. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்படுவதில்லை, உம்மை நினைத்து துதிக்கின்றேன், கைவிடப்படுவதில்லை. இந்த ஏழை அழைக்கின்றேன், இறங்கி வாருமையா, உம்மை அல்லாமல் வேறு கதி இல்லை. இந்த ஏழை அழைக்கின்றேன், இறங்கி வாருமையா, உம்மை அல்லாமல் வேறு கதி இல்லை. ஆபத்து நேரம் அழைத்த போது விடுதலை அளிக்கின்றேன், சிறையிருப்பை எடுத்து போட்டு சிறப்பாய் காக்கின்றேன். நம்பிக்கையோடு சொல்ல போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆபத்து நேரம் அழைத்த போது விடுதலை அளிக்கின்றேன், சிறையிருப்பை திருப்பி போட்டு சிறப்பாய் காக்கின்றீர். ஆபத்து நேரம் அழைத்த போது விடுதலை அளிக்கின்றீர், சிறையிருப்பை எடுத்து போட்டு சிறப்பாய் காக்கின்றீர், சிறப்பாய் காக்கின்றீர். உம்மை
உம்மை நோக்கி பார்க்கின்றேன் வெட்கப்படுவதில்லை. உம்மை நினைத்து துதிக்கின்றேன் கைவிடப்படுவதில்லை. உம்மை நோக்கி பார்க்கின்றேன் வெட்கப்படுவதில்லை. உம்மை நினைத்து துதிக்கின்றேன் கைவிடப்படுவதில்லை. இந்த ஏழை அழைக்கின்றேன் இறங்கி வாருமையா. உம்மை அல்லாமல் வேறு கதி இல்லை. இந்த ஏழை அழைக்கின்றேன் இறங்கி வாருமையா. உம்மை அல்லாமல் வேறு கதி இல்லை. குடும்பங்களை காக்கும்படி கூடவே இருக்கிறேன். என் குடும்பத்தை காக்கும்படி என் கூடவே இருக்கின்றேன். நான் இழந்து போன எல்லாவற்றையும் இன்றைக்கே தருகிறீர் என்று விசுவாசத்தோட பாட போகிறோம். கர்த்தர் எல்லாவற்றையும் இன்றைக்கு மீட்டு தருவார். குடும்பங்களை காக்கும்படி கூடவே இருக்கின்றீர். இழந்து போன அனைத்தையுமே இன்றே தருகின்றீர். குடும்பங்களை காக்கும்படி கூடவே இருக்கின்றீர். இழந்து போன அனைத்தையுமே இன்றே தருகின்றீர். இன்றே தருகின்றீர். உம்மை நோக்கி பார்க்கின்றேன் வெட்கப்படுவதில்லை. உம்மை நினைத்து துதிக்கின்றேன் கைவிடப்படுவது. எல்லாம் சொல்லுங்க. உம்மை நோக்கி பார்க்கின்றேன் வெட்கப்படுவதில்லை. உம்மை நினைத்து துதிக்கின்றேன் கைவிடப்படுவதில்லை. இந்த ஏழை அழைக்கின்றேன் இறங்கி வாருமையா. உம்மை அல்லாமல் வேறு கதி இல்லை. இந்த ஏழை அழைக்கு எல்லா ரெண்டு கரங்களை விரித்து பரலோகத்திற்கு நேராக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வேறு கதி இல்லை. இந்த ஏழை அழைக்கின்றேன் இறங்கி வாருமையா. உம்மை அல்லாமல் வேறு கதி இல்லை. இந்த ஏழை அழைக்கின்றேன் இறங்கி வாருமையா. உம்மை அல்லாமல் வேறு கதி இல்லை. எல்லாம் நெஞ்சில கையை வச்சு சொல்லுவோமா. இந்த ஏழை அழைக்கின்றேன் இறங்கி வாருமையா. உம்மை அல்லாமல் வேறு கதி இல்லை. இந்த ஏழை கூப்பிட்டான். கர்த்தர் அவன் சத்தத்தை கேட்டு அவனுடைய எல்லா நெருக்கங்களுக்கு நீங்களாக்கி விடுவித்தாரா? இந்த ஏழை கூப்பிட்டான். கர்த்தர் அவன் சத்தத்தை கேட்டு அவனுடைய எல்லா நெருக்கத்திற்கு நீங்களாக்கி விடுவித்தாரா? ஆண்டவரே, இந்த ஏழை கூப்பிடுறேன், இந்த ஏழை கூப்பிடுறேன்னு சொல்லி என் பிள்ளைங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிட்டார்களே. இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று ஒரு பிச்சைக்காரனாகிய குருடன் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது, மகனே உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்ட என் தேவனே, என் பிள்ளைகளை பார்த்து, மகளே நான் உனக்கு என்ன செய்யணும், மகனே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்தா நீ சந்தோஷமா போவ? என் ஆண்டவர் என் பிள்ளைகளை பார்த்து கேட்கிற இந்த அன்பான கேள்விக்காக உமக்கு நன்றி. மகளே உனக்கு நான் என்ன வேணும், என்ன செய்யணும், என்ன செய்தா நீ சமாதானத்தோட பருவ? நீரே கதி, உங்களை விட்டா எனக்கு வேற கதி இல்லைன்னு என் பிள்ளைங்க பாடுனாங்களப்பா. நானே வழி என்று சொன்ன தேவனே, பிழைப்புக்கு வழியே இல்லைன்னு வந்திருக்கிற என் பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாருங்கப்பா. வருமானத்துக்கு வழி இல்லைன்னு சொல்லி வந்திருக்கிற என் பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாருங்கப்பா.
எத்தனையோ அரசாங்க தேர்வு பிள்ளைக்கு எழுதியாச்சு, ஆனாலும் ஒரு அரசாங்க வேலை கிடைக்கலப்பா. எத்தனையோ முறை என் பிள்ளைகள் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியாச்சு, ஆனாலும் வேலை கிடைக்கல. வெளி தேசத்துக்கு போனாலாவது குடும்பத்தை காப்பாத்தலான்னு பார்த்து பாஸ்போர்ட்டை கொடுத்தா பாஸ்போர்ட்டை தூக்கிட்டு ஏமாத்திட்டு போயிட்டாங்க. விசா வாங்கி தரேன்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டு பணத்தையும் கொண்டு போயிட்டாங்க. விசாவும் இல்லை, என் பாஸ்போர்ட் இல்லை. கடினோட என் பிள்ளைங்க ஏமாந்து போய் வந்திருக்கிறாங்க. மனுஷரிடத்துல ஏமாந்து போனாங்கப்பா. நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்பி நம்பி ஏமாந்து போயிட்டாங்க. இன்னைக்கு நீங்க தான் எனக்கு இதுக்கு மேல வழின்னு சொல்லி என் பிள்ளைங்க சொல்லிட்டாங்கப்பா. என் பிள்ளைகளுக்கு பிழைப்புக்கு வழியை நீங்க திறந்து கொடுங்க, விசாவுக்கு வழியை நீங்க திறந்து கொடுங்கப்பா. என் பிள்ளைகளுக்கு முன்னேறுவதற்கு ஒரு சிறப்பு வழியை நீங்க செய்து கொடுங்க. இவ்வளவு பெரிய கடன்ல சிக்கி இருக்கிற, இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு வழியே இல்லை. என்கிட்ட சொத்து இல்லை, நகையே இல்லை, வித்து கடன் அடைக்க. ஆனாலும் நானே வழி என்று சொன்ன தேவனே, உங்களை விட்டா எனக்கு வேற கதி இல்லைன்னு என் பிள்ளைங்க டோட்டலா உங்ககிட்ட சரண்டர் ஆயிட்டாங்கப்பா. என் பிள்ளைகளுடைய பெரிய கடன்களை அடைக்க பெரிய ஆண்டவர் மகிமையாய் இறங்கி வாருவப்பா. ஒரு பெரிய கடன் லிஸ்டையே என் பிள்ளைகள் இருதயத்துல சுமந்துட்டு வேதனையோட வந்திருக்காங்கப்பா. அந்த கடன் லிஸ்ட் இன்னைக்கு உங்க கையில ஒப்படைக்கிறேன். அதை பார்த்து எல்லா கடன்காரங்களுக்கு நீங்களே நேரம் வாங்கி டைம் வாங்கி அதை அடைச்சிருக்கப்பா. கடன்காரனை பார்த்து கை காலெல்லாம் நடுங்கி பார்த்த வராம அவமானத்தை அனுபவிச்ச என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு முடிவு காலத்தை தான். என் பிள்ளைங்க இனி அழுது கொண்டிருக்க கூடாது. இனி நீ அழுது கொண்டிராய். உன் கண்ணீரின் கதறல் ஆண்டவிடத்தில் கேட்கப்பட்டது, உன்னுடைய கூக்குரல் பரலோகத்தில் கேட்கப்பட்டது. ஆண்டவரே உமக்கு நன்றி 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 அப்பா. ஞானம் இல்லாம என் பிள்ளைங்க அந்த கடன்ல சிக்கிட்டாங்கப்பா. ஒரு முறை மட்டும் உங்க பிள்ளைங்க தானப்பா கடன் அடைச்சு என் பிள்ளைகளை ரிலீஸ் பண்ணி வெளியே கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு என் பிள்ளைகளுக்கு கொடுக்க. நியாயம் செய்வேன்னு சொன்ன தேவனே, எந்த பிள்ளைகள் என்னென்ன வழக்குகள்ல சிக்கிட்டு ஆண்டவர் நியாயம் செய்தா நான் பிழைப்பேன், இல்லைன்னா என் வாழ்க்கை முடிஞ்சு போகும். ஆண்டவரே இந்த விஷயத்துல எனக்கு நியாயம் செய்யுங்க. என் மனைவியிடத்துல நீங்க பேசுங்க, என் புருஷங்கிட்ட பேசுங்க, என் மாமியார் குடும்பத்துல நீங்க பேசுங்க. நான் வாழணும்னு ஆசைப்பட்டு சில பிள்ளைகள் கண்ணீரோடு நிக்கிறாங்க. டேடி வாழ்ந்திருக்க செய்வீராக என்ற வார்த்தை என் பிள்ளைகள் மேல வைத்து என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. என் பிள்ளைகளுடைய எல்லா வழக்குகளில் இருந்து என் பிள்ளைகளை விடுதலாக்குங்கப்பா. கோர்ட்டு கேஸ் போய் நிக்க என் பிள்ளைங்க ரொம்ப சங்கடப்படுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனால என் பிள்ளைகளுக்கு கை காலெல்லாம் நடுங்குதாண்டவர். போதாண்டவர், இதுக்கு மேல என் பிள்ளைங்க கோர்ட்டு விசாரணை ஒண்ணு வேண்டாண்டவர். நீங்க தலையிட்டு எல்லா கேசுகளுக்கு ஒரு முடிவை கொண்டு வந்து என் பிள்ளைகளுக்கு நீதி செய்யுங்கப்பா. என் பிள்ளைகள் யார் யார் கொடிய வேதனையை அனுபவிச்சு இந்த வியாதியின் கொடுமை என்னால தாங்க முடியல, என் புருஷன் கொடுமை தாங்க முடியலப்பா. நான் வேலை செய்கிற இடத்துல இந்த அதிகாரிகள் கொடுமை என்னால தாங்க முடியல. ஆண்டவர் கொடுமை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். இந்த மாந்திரிக கட்டுகள் எனக்கு கொண்டு வருகிற இழப்புகளை என்னால தாங்க முடியல. நான் கொடிய வேதனை அனுபவிக்கிறேன். இனி கொடுமை இவர்கள் வாழ்க்கை அழிவும் நாசமும் இவங்க எல்லையில இருக்க வேண்டாம். இவங்க பட்ட கொடுமைகளுக்கு முடிவு வரட்டும். இனிமேலாவது என் பிள்ளைகள் நிம்மதியாக வாழும்படி இவர்கள் வீட்டை ஒரு குட்டி பரலோகமாய் நீர் மாற்றித்தார். இந்த நிமிஷத்தில் இவர்களுடைய வீடு ஒரு குட்டி பரலோகமாய் மாறுவதாக ஆசீர்வதித்து ஜெபிக்கிறாப்பா. எல்லா கொடுமைகளுக்கு என் பிள்ளைகளை நீ தூரமாக்கும் சுவாமி, தூரமாக்கும். இனி பயம் இல்லாதிருப்பா என்று சொன்னீரே. அநேக பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை நினைச்சாலே ஒரு பயம், அநேக பிள்ளைகளுக்கு எக்ஸாம் நினைச்சா பயம்,
அநேக பிள்ளைகளுக்கு வேலைக்கு போறதுக்கு பயம், அதிகாரிகளை கண்டு பயம், எல்லா பயத்தின் ஆவிகளை அப்புறப்படுத்தி தைரியத்தின் ஆவியினால நிரப்பும். இன்றைக்கு என் பிள்ளைகள் பயம் இல்லாமல் சந்தோஷமாய் தூங்க, இவர்களுடைய தூக்கம் இவர்களுக்கு இனிமையாய் மாறட்டும். கெட்ட சொப்பனங்களுக்கு விலக்கி என் பிள்ளைகளை காத்துக்கொள்ள, சந்தோஷமா தூங்கி துதியின் சத்தத்தோட என் பிள்ளைங்க எழும்பட்டும். அப்பா, கடைசியாய் சொன்னீர், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை நெருங்காது என்று சொன்னீர். என் பிள்ளைகளை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல. என்னை சுத்தி ஒரே திகிலா தான் இருக்கு. என்னை சுத்தி ஒரு கூட்டம் எனக்கு விரோதமாய் எழும்பி நிக்குது. ஒரே திகில்ல உட்கார்ந்து இருக்கிற, என்ன நடக்குது, எனக்கு என்ன ஆச்சு, என் சரீரத்துல ஏன் இப்படி என் சரீரம் இழைச்சி போச்சு, ஏன் என்னுடைய உடம்பு வீங்கிட்டே போகுது, ஏன் இந்த யூட்ரஸ்ல எனக்கு இன்னும் கட்டி முளைச்சுக்கிட்டே இருக்குது, சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியல, ஏன் 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 என்கிற கேள்வியோட பிள்ளைங்க வந்திருக்காங்க. இனி திகிலுக்கு தூரமா வாழ்ந்து சொன்ன தெய்வமே, என் பிள்ளைகளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியலேன்னு என் பிள்ளைங்க யோசித்துட்டு இருக்கிறாங்க. தெரியாததற்கு முன்பாகவே அவற்றுக்கு முடிவை நீர் கொண்டு வந்ததற்காய் ஸ்தோத்திரம். இவர்களை சுத்தி பின்னி போடப்பட்டிருக்கிற எல்லா வஞ்சக வலைகளையும், எல்லா கேடுகளின் வலைகளையும் கிழித்தறிந்து ஜபிக்கிறேன். என் பிள்ளைகளுடைய கால்கள் அதிலே என்னை சிக்கிக் கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் வேலி அடைக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எப்பேற்பட்ட கொள்ளை நோய் என் பிள்ளைகளுடைய சரீரத்தில் இருந்தாலும் இன்றைக்கு விடிவு காலம் கிடைக்கட்டும். தடைகள் நீங்கி பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள் நடக்கட்டும். அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்படட்டும். சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக்கி மகிழ்ச்சியாய் குடியிருக்கப்படும். சொந்த வீடு வாசலுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு சொந்த வீடு வாசலை கட்டுத்தாரும். ரட்சிப்பிற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுடைய குடும்பத்தில் உள்ள ரட்சிக்கப்படாத அத்தனை பேர் மேலும் உம்முடைய ரட்சிப்பின் போர்வையை போர்த்தி ஜபிக்கிறேன். அவர்கள் எல்லாரும் இனி கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்களாக. அவர்களுக்கு நீ சொன்ன அத்தனை ஆசீர்வாதங்களும் அவர்களுக்கு பலிக்கட்டும். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும். நிறைஞ்ச மனசுல என் பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கட்டும். அதிசயங்களை காண பண்ணுவீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.